கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார், நம்மை விசாரித்திருக்கிறார், நம்மை நடத்தியிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேச அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. பேசுகிற தேவனை தான் நான் நீங்கள் ஆராதித்துக் கொண்டுள்ளோம். பேசாத ஒரு தேவனை நாங்கள் ஆராதிக்கவில்லை. என்ற அந்த தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வருடத்தை முடிக்கிறதற்கு இன்று போக இன்னும் 2 வாரங்கள் உண்டு. அந்த 2 வாரங்களுக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேச அவர் போதுமானவராயிருக்கிறார். அதே தேவன் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுவாராக. நீதிமொழிகளின் புத்தகம் இத்தோபதேசி 28வது அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று சொல்லி வேதத்திலே ஒரு முக்கியமான வசனம் உண்டு. அப்ப கேட்கலாம், வேதத்தில் இருக்க மற்ற வசனம் எல்லாம் முக்கியம் இல்லையா? வேதத்தின் ஒவ்வொரு வசனமும் முக்கியமானது. ஆனால் இந்த வசனம் என்னை பொறுத்தவரை மிகவும் முக்கியமானது. ஏன் என்று சொன்னால், என் ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, வார்த்தையினால் கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பார். வார்த்தை தான் நம்மை நியாயம் தீர்ப்பார். 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பதாக தேவனி வத்திக்கான் சபா பிரதமே என்ன நடந்தது என்று சொன்னால், கத்தோலிக்க திருச்சபையில் ஆராதனை ஒரு வித்தியாசமான விதத்திலே நடக்கும். எப்படின்னா, ஃபாதர் இந்த பக்கம் இருப்பார், அவரும் அந்த திவ்ய நற்கரணையும் அவர் அதோட கூட பூஜை முடிச்சுட்டு போயிடுவார். அப்ப சில வெளிநாட்டு சிஸ்டர் இருப்பாங்க சர்ச்ல. நீங்க எல்லாம் பிறந்திருப்பீங்களா தெரியாது, அநேகர் பிறந்திருக்க மாட்டீங்க. நானும் அந்த திருப்பலிகளிலே பங்கு பெற்றிருக்கிறேன். அப்ப ஃபாதர் சொல்றதுக்கு இவங்க லத்தீன்ல பதில் சொல்லுவாங்க. அப்படியே கேட்டு பழக்கமானவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. மத்தவங்க என்ன ஏதோ போனோமா பார்த்தோமா வந்தோமா அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஆதி முதல் கொண்டே, அதாவது கிட்டத்தட்ட 1500 வருஷங்களுக்கு முன்பதாக தன்னுடைய வேதத்தை எழுதி நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். யாருக்குமே சொல்ல முடியாது எனக்கு வேதம் தெரியாது, வசனம் தெரியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் தப்ப முடியாது. இது பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுக்கல, பாஸ்டர் எனக்கு இத பிரசங்கம் பண்ணல அப்படி சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், பாஸ்டர் வருஷத்துக்கு 52 தரம் நம்மளோட பேச முடியும். 52 வாரங்கள் தான் வருஷத்திலே உண்டு. ஞாயிற்றுக்கிழமை வர்றதே ரொம்ப சிரமப்பட்டு தான் வர்றோம். ஆனா 360 நாட்கள் நாங்கள் வேலைக்கு போறதுன்னு சொன்னா கண்டிப்பா போயிடும். சபையில ஒரு தம்பி இருந்தான், இன்னும் இருக்கிறாரு, நான் போல நினைக்கிறேன். ஆனா என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தாரோ அன்னையில இருந்து சபைக்கு வர்றது கிடையாது. கேட்டுதான் ஞானஸ்தானமே கொடுத்தேன். அவன் ஞானஸ்தானம் எடுத்திருக்காம சபையில இருந்திருந்தால், வேற சபைக்கு வராம இருந்திருந்தாலும் ஆண்டோட கிருபை அவனுக்கு இருக்கும். இன்னைக்கு அவனோட தலையில தானே அண்ணாளி கொட்டிக்கிறான். ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேரும் அல்லது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்கு வந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, சபை கூடுதலை மற்றவர்கள் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். கத்தோலிக்க திருச்சபையில பூசைக்கு போகலன்னா அது சாவான பாவம். அதாவது உங்களை தூக்கல போடலாம் அல்லது உங்களை சுட்டு கொள்ளலாம். ஏன்னா அது அந்த அளவுக்கு சாவுக்கு நிகரான பாவத்தை நாங்கள் செய்கிறோம். ஆனா இங்க நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் கிருபை உள்ளது. அம்மா சாட்சி சொன்னாங்க, நான் போறேன்னா அத்தனை பிள்ளைகளும் வர மாட்டாங்க. அம்மாவுக்கு சோதனை அத்தனை பேர் வேலைக்கு போக முடியும். போயிடும். நான் குற்றமாய் சொல்லவில்லை, நான் எல்லாரும் பொதுவா என்ன பேசுறேன். சிலருக்கு அப்படிதான்
ඔළුව කැපුණා. தலைவலினாலும் வேலைக்கு போயிருப்போம். ඔළුව කැපුණා නම් වැඩට යනවා. ஏன்னா அங்க சிக் ரூம் இருக்கும். ඒකේ සික්කෝටි அங்க போய் தலை வச்சு படுத்துக்கலாம். ඒ ස්ථානේ නිදාගන්න පුළුවන්. ஆனா சிக்க இல்லாம ஆக்குறவரே இங்க தான் இருக்கிறார். නමුත් ඒ සික්කේ නැති කරන එක්කෙනා நீ இங்க வரலன்னு சொன்னா நீ செத்தே போயிடுவ. මේ ස්ථානේට ආනන්ද ඔයා බැරිද? நான் எப்படி பேசுறேன்னு பாருங்க. මොනවද මේ කතා කරන්නේ? இதுதான் உண்மை. මේක තමයි கர்த்தர் நம்மை சுகப்படுத்தி. දෙවියන්සේ අපිට සුවය දෙනවා. அவரிடத்திலே தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. එයාගාව නම් ප්‍රශ්නයට මේ அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது දෙවියන්සේගේ වචනේ வேதத்தை கேளாதபடி වචනේ ආන්නේ தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. ඒ ආඥා කරන මනුස්සයාගේ ආඥාව අපිරියයි. அருவருப்பானது என்ன? අපිරියයි කියන්නේ මොනවද? அசிங்கம். யாராவது அசிங்கத்தை விரும்பி வச்சுக்கிறீங்களா பக்கத்துல? කවුරුහරි ජනවක් රහ තියාගන්නවා. வைக்கப்படும். තියාගන්නේ அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது නමුත් වචනේ කියනවා வேதத்தின்படி வாழாதவனுடைய වචනේ අනුව ජීවත් වෙන්නේ නැති வேதத்தின்படி செய்யாதவனுடைய වචනේ අනුව කරන්නේ නැති කෙනෙක් வேதத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளாதவனுடைய වචනයගේ ජීවිතේ බාර ගන්න නැති කෙනාගේ அவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. යාඥාව අපිරියයි කියලා දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා. அதை குறித்து கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட சற்று விளக்கமாய் பேசுவாரா? මේ ගැන දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක කතා කරනවා. சங்கீதங்களின் புத்தகம் 66வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது ගීතාවලිය 66 18 වෙනි වචනේ. என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிப்படார். என் இதயத்தில் මගේ හදවතේ அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் අලුත් සිතුවිලි කියනවා. ஆண்டவர் எனக்கு செவிப்படார். දෙවියන් වහන්සේ මම කියන දේ අහන්නේ නැහැ. சிந்தை, අපි සිතුවිලි. இந்த சிந்தையில அக்கிரமம் இருக்கிறது. මේ සිතුවිල්ලේ නපුරුකම් அந்த තියෙනවා. அக்கிரமம் என்னுடைய சிந்தையில இருக்குமானால் මේ නපුරුකම අපේ සිතුවිල්ලේ තියෙනවා. மற்றவர்களை குறித்துதானே, අනිත් අයගේ மற்ற காரியங்களை குறித்துதானே අනිත් දේවල් ගැන ஒரு பொல்லாத சிந்தனை ඒක නපුරු සිතුවිල්ල. என்னிடத்துல இருக்குமானால் මං ගාව තියෙනවා. அது யாருக்குமே தெரியாது. මේ කාටවත් දන්නේ නැහැ. அப்படி இருந்து நாங்கள் ஜெபித்தாலும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார். එහෙම තියලා යාඥා කරත් අපේ යාඥාව දෙවියන් වහන්සේ පිළිගන්නවා. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. இந்த உபதேசம் ඊට උපදේශයේ 29 15:8 8 துன்மார்க்கருடைய பழி கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கருடைய பழி නපුරුකම් කරන කෙනාගේ පූජාව கர்த்தருக்கு அருவருப்பானது. දෙවියන් වහන්සේ අපිරියයි. செம்மையானவர்களின் ஜெபமோ හරි විදිහට ඉන්නා ජනතාවගේ ආඥාව கர்த்தருக்கு பிரியம். දෙවියන් වහන්සේ කැමතියි. அப்ப கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி දෙවියන් වහන්සේ අකමැතිව நாங்கள் வாழ்ந்து අපි ජීවත් நாங்கள் எவ்வளவுதான் காணிக்கை தசமபாகங்கள் கொடுத்தாலும் අපි කොච්චර පඬුරු දුන්නා எவ்வளவுதான் பலி செலுத்தினாலும் කොච්චර පූජා කරා அந்த பலி பிரயோஜனமே ඒ கிடையாது. පූජාවේ කිසි ඵලයක් அந்த பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. ඒ පූජාව දෙවියන් වහන්සේ අපිරියයි කියලා වශයෙන් எனவே நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நாங்கள் வாழும் பொழுது අපි දෙවියන් වහන්සේ කැමති විදිහට ජීවත් කරනවා. கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு அவர் நம்முடைய ஜெபத்தில் அவர் பிரியமுள்ளவராய் இருப்பார். දෙවියන් වහන්සේ අපේ ආඥාවට කැමති වෙයි. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ඊට උපදේශයේ 29 தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் அநாகத வச்சன நதி ஸ்தானவல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ජනතාව විනාශ වෙයි. வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். වචනේ බලා ගන්න එක්කෙනා වාක්‍යවන්තයි. கர்த்தர் நம்முடைய சபையில் அநேக தீர்க்க தரிசனங்கள் பேசியிருக்கிறார், இனியும் பேசுவார். දෙවියන් වහන්සේ අපේ සභාවේ බොහෝ අනාගත වාක්‍ය කියලා තියෙනවා තවත් කියයි. எனவே அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இல்லாத சபைகளிலே ඒ වචනවල නැති සභාවල அது தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் අනාගත වාක්‍ය වලට කීකරු කරන அது தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டு அதன்படி தங்களை மாற்றிக் ඒ கொள்ளாதவர்கள் වචනේ ආලා ඒ විදිහට ජීවිතේ වෙනස් කරන தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ අපිට අනාගත වාක්‍යයෙන් අපිට தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கும் பொழுது ඒ වහන්සේ විදිහට අපිට පොරොන්දුවක් දෙනවා. அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்று நாங்கள் அதன்படி நாங்கள் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ඒ පොරොන්දුව ලබාගෙන මේ විදිහට අපි කරන්න ඕනේ. வேதத்தில் இல்லாத தீர்க்க தரிசனம் கிடையாது. වචනේ නැති පොරොන්දු වචන නැහැ. ஆதி முதல் கொண்டு இனிமேல் வரப்போகிற காரியங்கள் வரைக்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. මුල් සිට මීට කලින් වෙන්න යන දේවල් හැම එකම වචනේ இதனால කියනවා. ஆண்டவர் காலையில் ஒரு காரியத்தை சொன்னார். දවසේ උදේ දෙවියන් වහන්සේ දැන් මට කිව්වා. வருகிற வருஷத்தில் சொல்லும்படியா சொன்னதை நான் இப்பொழுதே உங்களுக்கு சொல்லுகிறேன். එන්න අවුරුද්දේ කියන්නේ කියනකොට මම දැන් කියනවා. ஏன்னா வருகிற வருஷத்துக்கு இன்னும் 16 நாள் தான் இருக்குது, நீங்க போக. ඒක දෙන්න අවුරුද්දේ තවත් දවස් 16යි තියෙනවා. ஆண்டவர் சொன்னார், දෙවියන් වහන්සේ කිව්වා நிறைய பேர் லாங் டர்ம் பிளான்ஸ் வச்சிருக்கோம். බොහෝ අය ලොකු අවුරුදු ගානක
අපි මේ plans දාගෙන ඉන්නවා. ஆண்டவர் சொன்னார் அப்படி அது சரி வராது. ඒවා හරියන්නේ නැහැ කියලා දෙවියන් වහන්සේ කිව්වා. குறைந்தபட்சம் 3 வருஷ பிளான் தான் கர்த்தர் கொடுக்கிறார். අඩුම ගානේ අවුරුදු 3ක සැලසුමක් තමයි දෙවියන් ஆண்டவர் அதற்கு முன்பதாய் வரவில்லை என்று சொன்னார். දෙවියන් වහන්සේ ඊට කලින් ආවේ නැහැ. அல்லது நாம் மரித்து போகவில்லை என்று சொன்னார். දැන් අපි මැරුණේ නැත්නම් அதற்கு பின்பதான செயல் திட்டங்களை நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் போட முடியும். ඊට පස්සේ වෙන්නේ යනවාදී අපි දෙවියන් වහන්සේ තුලින් අපිට 10 வருஷ பிளான் போடுறவங்க அதுக்குள்ளேயே மரிச்சு போயிடும். අවුරුදු 10ක සැලසුමක් දාන කෙනා ඊට කලින් උනායි. காலையில் ஒருத்தர் சுட்டு கொண்டு இருக்கிறான். උදේ එක්කෙනෙක්ව වෙඩි කියලා මරනවා. காரணமே தெரியாது. කාරණාව දන්නේ නැහැ. எங்க மீகோட பக்கத்துல ඒ ප්‍රදේශයේ මල්ලා කියන්නේ. ஏன் சுட்டாங்கன்னு சொல்லி தெரியாது. ඇයි කියලා ඒකෝ දන්නේ නැහැ. வந்தாங்க சுட்டாங்க போயிட்டாங்க. ඇවිල්ලා වෙඩි කියලා කියනවා. இப்படி எத்தனையோ நடந்து கொண்டிருக்கிறது. මේ බොහෝ දේවල් සිදු වෙනවා. தேசத்தில் எத்தனையோ அழிவுகள். දේශයේ ගොඩක් විනාශ වෙනවා. போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. යුද්ධවල් සිදු වෙනවා. இன்னும் போர்கள் நடக்க ஆயத்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. යුද්ධ පැවැත්වෙන්න සූදානම් වෙනවා. இப்ப யாழ்ப்பாண பகுதியில் எலிக்காய்ச்சல் வந்திருக்கு. දැන් යාපනයේ මීලෙඩ ඇවිල්ලා. மீளட தான் அவங்களுக்கு நமக்கு என்னென்ன வரும்னு யாருக்குமே தெரியாது. අපිට මොන ඇවිත් කියලා කාටවත් දන්නේ නැහැ. ஆனா கர்த்தரே நமக்கு பரிகாரியா இருக்கிறார். நம்ம දෙවියන් වහන්සේ තමයි අපිට ඕනේ. அதனால தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ඒ නිසා අපි ජීවත් වෙන්නේ. எனவே இப்பேற்பட்டதான காரியங்கள் உண்டாகும் பொழுது මේ වගේ දේවල් සිදු වෙනවා. ஆண்டவருடைய வசனம் அவருடைய சத்தம் நமக்கு தெளிவாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචන අපිට පැහැදිලිව තියෙනවා. நாளைய தினத்திலே நடக்கிறது யாருக்குமே தெரியாது. හෙට දිනේ මොනවද වෙන්නේ කියලා இன்றைய தினத்தை நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். අද දිනේ දෙවියන් වහන්සේ කරුණාවෙන් අපිට දීලා எனவே තියෙනවා. 3 வருஷத்துக்குள்ள பிளான் போடுங்க. අවුරුදු 3ක සැලසුමක් දාන්න කමක් ஆனா அதுக்கு மேல போடாது. නමුත් ඒකට එහා දාන්න වෙනවා. அதுக்கு மேல கர்த்தர் நமக்கு கொடுத்தால் கர்த்தர் அதற்குரிய பிளானை நமக்கு தருவார். ඊට වඩා දෙවියන් වහන්සේ අපිට කල් දුන්නා නම් දෙවියන් වහන්සේ සැලසුමක් අපිට දෙනවා. ஹalleluya. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். අනාගත වාක්‍ය නැති ස්ථානවල ජනතාව විනාශ වෙනවා. வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. වචනේ ආරක්ෂා කරන එක්කෙනා භාග්‍යවත්. சங்கீதம் 119 165வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ගීතාවල 119 165 අපිට කියනවා. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. වාසිය වචනේ ප්‍රේම කරන අයට ගොඩාක් සමාදානයි. அவர்களுக்கு இடரல் இல்லை. ඒගොල්ලන්ට කිසි බාධාවක් නැහැ. வேதத்தை காக்கிறவர்களுக்கு என்ன இருக்கிறதா? நேசிக்கிறவர்களுக்கு என்ன இருக்கிறதா? වචනයට ප්‍රේම කරන අයට මොනවද තියෙන්නේ? மிகுந்த சமாதானம். සමාදානය. கொஞ்சம் சமாதானம் கிடையாது. ගොඩක් නෙමෙයි. நிறைய பேர் சொல்லுவாங்க சமாதானமே இல்லை, ගොඩක් අය කියන සමාදානය සන්තෝෂமே இல்லை, සතුටක් නැහැ. நிம்மதியே இல்லை சொல்றாங்க. විවේකයක් නැහැ කියලා බොහෝ අය அது කියනවා. ஒரே ஒரு காரணம், ඒකට එකම එක அவங்க හේතුව. வேதத்தை நேசிக்கிறது. ඒගොල්ලෝ වචනයට ප්‍රේම කරනවා. நமக்கு எப்போதும் சமாதானம் இருக்குது. අපිට හැම වෙලේම அது සමාදානයි. ஒரே ஒரு காரணம், ඒකට එකම හේතුව. பணம் இல்லை, මුදල් නැහැ. சொந்தமா வீடு கிடையாது, අයිතිකයක් නැහැ. சொந்தமா சபை கிடையாது, අයිති සභාවක් නැහැ. சொல்லான ஜனங்கள் ஆத்துமாக்களும் கிடையாது. ලොකු ජනතාවකුත් නැහැ. ஆனா ஒரே ஒரு காரியம், නමුත් එකම එක දෙයක්. கர்த்தருடைய வேதத்தை நாங்கள் நேசிக்கிறோம். මේ වාසික වචනයට අපි ප්‍රේම அதனால කරනවා. சமாதானம். ඒ නිසා සමාදානයි. படுத்தா தூக்கம் போடும், නිදාගත්තොත් නිදාගන්න පුළුවන්. உட்கார்ந்து இருந்தாலும் தூக்கம் போடும். ඉඳගෙන හිටියත් නිදාගන්න පුළුවන්. நல்ல நேரம் நடந்த தூக்கம் போக மாட்டேங்குது. වෙලාවට ඇවිත්වත් නිින්ද යන්නේ නැහැ. மிகுந்த சமாதானம். සමාදානයි. நமக்கு இடர்தலே கிடையாது, අපිට කිසි බාධාවක් நான் விழுந்து போறதே கிடையாது. අපි වැටෙන්නෙම නැහැ. ஆண்டவர் விழுந்து போகிறதான சூழ்நிலை வரும்போது சொல்லுவார், அந்த ஒரு தடை இருக்கிறது. වැටෙන යන අවස්ථාවල දෙවියන් වහන්සේ කිය ඒ ස්ථානයේ බාධාවක් තියෙනවා. அது யாருக்கு அந்த வாக்கியம் உண்டாயிருக்கும்? ඒ කරුණාව කාටද තියෙන්නේ? யாரெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறார்களோ. කවුරුකල් දෙවියන් වහන්සේ වචනේ ප්‍රේම කරනවා. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. වචනේ එමය කියන්නේ. யோவான் 15:7 நாங்கள் வாசிக்கிறோம், යොහාන් 15 8 අපිට කියනවා. நீங்கள் என்னிலும் ඔයගොල්ලෝ මා තුලින් என் வார்த்தைகள் உங்களிலும் මගේ වචනේ ඔයගොල්ලෝ තුලින් நிலைத்திருந்தால் ස්ථිරව තියනවා. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ ඔයාලා ඉල්ලන්නේ මොනවාද? அது உங்களுக்கு செய்யப்படும். ඒ ඔයගොල්ලන්ට කරන්න. ஆண்டவருடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொன்னார், යේසුස් වහන්සේ මේ වචනේ කිව්වා. நீங்கள் என்னிலும் ඔයා මගේ තුලින් என் வார்த்தைகள் உங்களிலும் මගේ වචනේ ඔයගොල්ලෝ තුලින් நிலைத்திருந்தால், ස්ථිරව அதை තියනවා. வந்துட்டு போனா கிடையாது, ඇවිල්ලා அந்த කියන්නේ வார்த்தைகள் அங்க செட்டில் ஆகிடும். මේ වචනේ ඒ ස්ථානයේ නැවතෙනවා. அந்த வார்த்தைகள் இந்த நல்ல நிலத்திலே விழுந்து அது முளைத்து பலன் கொடுக்கும். ඒ වචනේ ඒ ස්ථානයේ පිපිරිලා ඵලය දෙන්න ඕනේ. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ඒ දෙවියන් වහන්සේ நீங்கள் කියනවා கேட்டுக்கொள்வது எதுவோ ඔයගොල්ලෝ මොනවද ඉල්ලන්නේ? அது உங்களுக்கு செய்யப்படும். ඒ දේ ඔයගොල්ලන්ට யார் ලැබෙනවා. செய்வா? කවුද කරන්නේ? கர்த்தரே செய்வார். දෙවියන් වහන්සේම කරනවා. ஆண்டவர் செய்வார்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ඉස්රායල් ජනතාවට දෙවියන් වහන්සේ தரித்திருந்து நானே தெய்வம் என்பதை அறிந்து கொள். මේ ස්ථානයේ ඉඳලා මත්තම දෙවියන් වහන්සේ யுத்தங்கள் நடக்கிறது, යුද්ධය සිදු වෙනවා. யோர்தான் இருக்கிறது, යෝර්දාන් නදියේ செங்கடல் இருக்கிறது, මූද තියෙනවා. பார்வோனுடைய சேனைகள் இருக்கிறது. සේන ලොකු සේනාවක් තියෙනවා. ஆனால் ஆண்டவர் சொல்றார், නමුත් දෙවියන් වහන්සේ ஒன்றும் කියනවා பதட்டப்பட வேண்டாம். කිසි දෙයකට බය වෙන්න එපා. நின்று நான் தெய்வம் என்பதை பார். මම තමයි දෙවියන් වහන්සේ කියලා මේ ස්ථානයේ ඉඳගෙන බලන්නේ. ஆண்டவருடைய வார்த்தை நம்மிலும் දෙවියන් වහන්සේගේ වචනේ අපි තුල நாம் ஆண்டவர்களும் நிலைத்திருப்போமானால் இந்த வாக்கியம் நமக்கு உண்டாயிரும். අපි දෙවියන් වහන්සේ තුල ස්ථිර වෙන්න නම් මේ වාක්‍යය சங்கீதங்களின் புத்தகம் 1வது அதிகாரம் 1-2வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ගීතවල 1 වචන 1යි 2යි. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். யார் துன்மார்க்கன்? කවුද නපුරන්? துன்மார்க்கன் யார்? නපුරන් කියන්නේ කවුද? கர்த்தருடைய வார்த்தை இல்லாத, දෙවියන් වහන්සේගේ වචනේ නැතුව, கர்த்தருடைய வார்த்தை கேளாத, දෙවියන් වහන්සේගේ වචනේ අහන්නේ නැතුව, கர்த்தருடைய வார்த்தை தெரியாத, දෙවියන් වහන්සේගේ වචනේ දන්නේ නැතුව, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக, දෙවියන් වහන්සේගේ වචනයට විරුද්ධව, தேவ சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் விரோதமாக දෙවියන් වහන්සේගේ සැලැස්මට විරුද්ධව நமக்கு ஆலோசனை தருகிறது. අපිට උපදේශ දෙනවා. துன்மார்க்கருடைய ஆலோசனை. නපුරන්ගේ උපදේශය. நமக்கு திடீர்னு பணம் இல்லை, අපිට ඒකපාරට සල්ලි නැහැ. நாங்கள் ஆண்டோட போய் ஜெபம் பண்றது கிடையாது, දෙවියන් වහන්සේගෙන් යාඥා சபையில போய் ஜெபம் பண்றது கிடையாது. සභාවට ගිහලා மாதிரி நம்ம என்ன செய்யுது, අපි ඒකට பக்கத்து வீட்டுல போய் ஆலோசனை கேட்கறது, අල්ලපු ගෙදර ගිහලා எதிர்த்த வீட்டுல போய் ஆலோசனை கேட்கறது, ඉස්සර ගෙදර யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்கறது. කායනාරේ කෝල් කරලා அவன் சொல்லுவான், அங்க 5க்கு வட்டி கொடுக்குறானா, 3க்கு வட்டி கொடுக்குறானா, ඒ ස්ථානයේ ණය දෙනවලු. அதுக்கு பிறகு வட்டியிலே மூழ்கி போயிட வேண்டியது. ඊට පස්සේ ණය වැටෙනවා කියන්නේ. துன்மார்க்கருடைய ஆலோசனை. නපුරන්ගේ கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கறது கிடையாது. දෙවියන් වහන්සේගේ උපදේශය. அதான் சங்கீதம் 1வது சங்கீதமே சொல்லுகிறது, ඒකයි පළවෙනි ගීතාවේ துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் නපුරන්ගේ උපදේශ වලින් பாவிகளுடைய வழியிலே நில்லாமல். පෞකාරයන්ගේ உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் பாவிகள் தான். ලෝකේ ඉන්න හැමෝම පෞකාරයෝ. ஏன் ரட்சிக்கப்பட்டவங்களே பாவிகள் தான். ගැලවීම ලැබිලා පෞකාරයෝ. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து இன்னைக்கு வராத அத்தனை பேரும் பாவிகள் தான். බෞද්ධිස්කයන් මේ සායට ආපු නැති හැමෝම පෞකාරයෝ. என்ன பஸ் இப்படி பேசுறீங்க? ඇයි ප්‍රශ්න මේව කතා அதான் කරන්නේ? உண்மை. ඒක තමයි ඇත්ත. கர்த்தர் ஏன் ரட்சிக்கிறார்? දෙවියන් වහන්සේයි ගැලවුවේ. அவரோடு கூட இருக்கும். දෙවියන් වහන්සේ සමග ඉන්නේ. சீஷர்களை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்? ගෝලයන් දැයි දෙවියන් වහන්සේ அவரோடு கூட இருக்கும்படியா. එයාත් එක්ක ඉන්නවා. ஊழியம் செய்யும்படியா கர்த்தர் தன்னுடைய சீஷர்களை தெரிந்து கொள்ளவில்லை. සේවය කරන්න දෙවියන් වහන්සේ ගෝලයන් அற்புத அடையாளங்கள் செய்யும்படியா கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. ආශිර්වාද කරන්න දෙවියන්. தன்னோடு கூட இருக்கும்படியா. එයාත් එක්ක ඉන්නවා. பரலோகத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளும்படியா. ස්වර්ග රහස්‍ය දැනගන්න. பரலோகத்துக்கு நேரா இந்த ஜனங்களை அவர் போனதுக்கு பின்பதாய் நடத்தும்படியா ස්වර්ග රාජ්‍යයේ මේ ජනතාව එක්කන් ஒரு යනවා. கூட்டத்தை தேவன் தெரிந்து கொண்டார். ඒ ජනතාව දෙවියන් වහන්සේ அப்படி தெரிந்து கொண்ட ஒரு கூட்டம் தான் நானும் ඒ நீங்கள். තෝරා ගත්තා වූ ජනතාව அப்ப තමයි. நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் இல்லாதபடி, අපි දෙවියන් වහන්සේගේ අමුකේ தேவனுடைய சத்தத்தை දෙවියන් கேளாதபடி, වහන්සේගේ අඬ தேவனுடைய சித்தத்தை දෙවියන් செய்யாதபடி වහන්සේගේ සැලැස්ම நாங்கள் කරනවා. வாழ்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் பாவிகள். අපි ජීවත් වෙනවා නම් අපි පෞකාරයෝ. ஆமென். அப்படி இருந்த நம்ம தான் கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை நீதிமானாய் மாற்றினோம். ඒ මේකම ආයෝගක දෙවියන් වහන්සේ ලේවරින් සෝදන நீதிமானாய் மாற்றப்பட்ட நானும் நீங்கள் இன்னும் அதே நிலைமையில் இருந்தோம் என்றால் பாவிகளாய் இருக்கிறோம். ධර්මිෂ්ඨයන් ලෙස වෙනස් කරපුවා අපි තාම මේ වෙන්න නම් අපි පෞකාරයෝ. பாவியோட வழியிலே நாம் நின்றுட்டு இருக்கோம். පෞකාරයේ මාර්ගයේ අපි ඉන්නවා. போகாதீங்க. යන්න එපා. சீசன். මේ සීසන් அப்ப இந்த சீசன்ல தான் நாம பிசினஸ் பண்ணணும். මේ සීසන් එකේ තමයි අපිට බිස්නස් කරන්න පුළුවන්. நம்ம ஆண்டவர் அன்சீசன்லயும் பலத்தை தருறவர் தான் நம்ம අපි ஆண்டவர். දෙවියන් වහන්සේ අනිත් කාලේ ඵලය වලට பலமில்லாத காலத்திலே வந்து அத்திமரத்தினிடத்திலே பழத்தை பார்த்தார். ඵලය නැති කාලේ යත්ති ගහේ ඵලය දෙවියන් වහන්සේ பழம் දැක්කා. கிடையாது. ඵලය නැහැ. ஆனா பழமில்லாத பொழுதிலும், නමුත් ඵලතුරු නැති වෙලා அது சீசன் இல்லாத பொழுதிலும் මේ සීසන් එකක් නැති වුණා. ஆண்டவர் எதிர்பார்த்த பொழுது பழம் இல்லாத நிமித்தமாய் மரத்தை சபித்தால் சாயந்தரத்துல வரும் பொழுது மரம் பட்டு போயிடுது. දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වන වෙලාවේ ඵලය නැති නිසා දෙවියන් වහන්සේ ශාප කරා. டிசம்பர் மாசம் வேலை செஞ்சா போனஸ் கிடைக்கும், வேலைக்கு போற அத்தனை பேருக்கு வேலையெல்லாம் போயிடும். डिसेंबर මාසේ බෝනස් ලැබෙයි කියලා වැඩ යන හැමෝටම වැඩ නැති වෙයි. என்னடா சபிக்கிறானே பாருங்க. අයි ශාප කරන්නේ කියලා බලන්න. அதான் யோசிக்கிறேன், ஏன்டா இந்த சபைக்கு வந்தோம், வேற எங்கேயாவது போயிருக்கலாமே அப்படின்னு. අයියලා විතර ඇති අයි මේ සභාවට ආවේ. இதுதான் சத்தியம். சத்தியத்தை தவிர கத்திரிந்தவர்கள் எதுவுமே பேச. ඇත්ත හැම දෙවියන් වහන්සේ කිසි දෙයක් කතා කරන්නේ නැහැ. ஆயிரங்கள், அதாவது 20-22 வருஷங்களுக்கு முன்பதாக අවුරුදු 22කට කලින් அப்பவே 80,000 ரூபாய் சம்பளம், டீகாம் சேலரி மட்டும். ඒ කාලේ පඩි 80,000ක් ලැබුණා. அதை விட்டுட்டு தான் கத்தோலிக்க ஊழியத்துக்கு வந்தோம். ඒ අතල්ලම මේ දෙවියන් වහන්සේගේ සේවාව. நம்மகிட்ட பிசினஸ் இருந்துச்சு, අපි ගාව බිස්නස් තිබ්බා. சலூன் வச்சிருந்தோம், සැලුන් එකක් කරා. காஸ்மெட்டிக்ஸ் வச்சிருந்தோம். කොස්මෙටික්ස් ෂොප් එකක් තිබුණා.
ஊழியமா செஞ்சுட்டு நாம ஸ்டேட் பண்றது அதை பண்றது இதை பண்றதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அந்த பிசினஸை நாம க்ளோஸ் பண்ணிட்டோம். සේවය කරගෙනම ස්ට්‍රේට් කරනවා කරන්නේ හොඳ නැහැ කියලා ඒ බිස්නස් එක அப்ப අතහැරියා. அன்று போஷித்ததை காட்டிலும் கர்த்தர் இன்று நேர்த்தியாய் நம்மை போஷித்து நடத்துகிறார். එදා ආහාර දුන්නට වඩා අද දවසේ දෙවියන් වහන්සේ හොඳටම අපිව බලා ගන්නවා. உலகம் நம்ம விசாரிக்க கிடையாது. ලෝකේ අපිව අහන්නේ නැහැ. உலகம் நம்ம விசாரிச்சா 40,000 ரூபாய் 40,000 தான். ලෝකෙන් බැලුවොත් අපිට 40,000 அப்படியே இல்ல லட்சங்கள்னா லட்சங்கள் மட்டும்தான். ලක්ෂ ගණන් නම් එච්චරයි. ஆனா இங்க இருக்கும் பொழுது நாங்க எப்பலாம் கேக்குறோமோ அப்பெல்லாம் வானத்துல இருந்து நமக்கு வந்துட்டே இருக்கு. මේ ස්ථානයේ ඉඳලා අපි ආන හැම වෙලේම දෙවියන් වහන්සේ අපිට දෙනවා. ஹalleluya. எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்தா நான் சந்தோஷப்படுறேன். හැමෝම වැඩ අස්වැලා සේවාවනාවක් මක්සත් அப்ப பாஸ் உங்க பழக்கம் දෙවියන් වහන්සේලාගේ ඔයා நாங்க தர தசமபாகம் காணிக்கை தானே. අපි දෙන මඩුල නේද? நீங்க கொடுக்கிற தசமபாகம் காணிக்கையிலும் நான் தசமபாகம் காணிக்கை கொடுக்கிறேன். ඔයාලා දෙන මඩුල වලිනුත් මම මඩුල அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். ඒ තමයි මට ආශිර්වාදය. ரெண்டு தினத்துல ஒருத்தர் சொன்னார் ඊ දවසේ ෆෝන් කරලා மெசேஜ் பண்ணிருந்தார். அந்த சிஸ்டர் கேட்டாங்க வசனிக்கு செஞ்சு உதவிக்க நன்றி. පාස්ටර් உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பேன். ඒ ඔයාලයි ඔයාගේ පවුලයි සේවයයි அது ආශිර්වාද. ஏன் சொன்னார்னு சொன்னா இன்னொரு இடத்துல இருந்து உதவி வாங்கி இன்னொருத்தருக்கு சர்ச்சை கட்ட கொடுத்துருக்கிறோம். ඇයි කියලා තව ස්ථානයකින් උදව් වෙන්න. அப்படி கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 3 திருச்சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ඒ වගේ දෙවියන් වහන්සේ කරන සභාවල් கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற 20ஆம் தேதி ஒரு திருச்சபையை திறந்து வைக்கும்படியாக நான் போக கர்த்தர் கிருபை பாராட்டினால் போவேன். දෙවියන් වහන්සේ කරුණාව දුන්නා මම 20 වෙනිදා යනවා සභාවට. அப்ப நமக்கே நிக்கிறதுக்கு இடம் கிடையாது. අපිට මේ ඉන්න ස්ථානයක් නැහැ. அப்ப அவங்களுக்கு தான் ඒගොල්ලන්ට நமக்கு இல்ல. අපිට නෙමෙයි. அதுக்காக அவங்களுக்கு இல்லாம போகணும்னு நினைக்கக்கூடாது. ඒ නිසා ඒගොල්ලන්ට නැති වෙන්න ඕනේ කියලා හිතන්න. உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்யாமல் இருக்கிறது பாவம் என்பதாய் நாடுடைய வேதம் சொல்லுகிறது. උදව් කරන්න පුළුවන් වෙලා උදව් කරේ නැත්නම් පව් කියලා දෙවියන් அப்ப වහන්සේ. அதைதான் நம்ம செய்துட்டு இருக்கோம். ඒ තමයි අපි කරන්නේ. அப்ப கர்த்தருக்கு நாங்கள் வாழும் பொழுது கர்த்தருடைய வழியிலே நாங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේගේ මාර්ගයේ අපි ඉන්නකොට දෙවියන් වහන්සේ අපිව ආශිර්වාද කරනවා. ஹalleluya. பாவிகளுடைய வழியிலே நிற்கிறது. පෞකාරයන්ගේ මාර්ගයේ අපි ඉන්නවා. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. பரியாசக்காரர் වීල් කරන අය ඉන්න ස්ථානයේ අපි ඉන්න හොඳ නැහැ. நாங்களும் சில நேரம் அப்படி நாங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கோம். අපි සමහර වෙලාවෙ වීල් කරනවා. அது மற்றவர்களை துக்கப்படுத்துகிற விதமாக இருக்காது. ඒ අනිත් අය දුක් විඳින කාරණේ மற்றவர்கள் வேதனைப்படும்படியாக இருக்காது. අනිත් අය දුක් විඳිනවා. மற்றவர்கள் முன்பதாய் அவர்களை தாழ்த்துகிறதாகவும் அசிங்கப்படுத்துகிறதாகவும் இருக்காது. අනිත් අය ඉදිරියේ ලැජ්ජාවටපත් කරන විදිහට කියනවා. ஆனால் மற்ற பரியாசக்காரர் என்ன செய்வாங்க? මොකද අනිත් වීල් කරන අය மதில் மேலே ஏறி உட்கார்ந்துகிறது. පිටිය උඩ නැගෙනවා. இல்லைன்னா பைக் நிப்பாட்டி அதுக்கு மேல உட்கார்ந்துகிறது. බයික් එක උඩ නැගෙනවා. இல்லைன்னா ரோட்டு சாலையில நின்றுக்கிறது. පාරේ අන්තියේ இல்லைன்னா ஆட்டோல 3-4 பேர் சேர்ந்து உட்கார்ந்துகிறது. දැන් ත්‍රිවිල් එකේ දෙතු දෙනෙක් එකට ஆட்டோலாம் தேவை நல்ல கார்லயே இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. දැන් ත්‍රිවිල් ඕනේ දැන් කාර් එකේ මෙහෙමයි යන්නේ. போறவங்களுக்கு நக்கல் அடிச்சுட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு போறோம். යන අයට වීල් කරගෙන ඉන්නවා. அவங்கள சொல்லி தப்பு கிடையாது. එයාලට කියලා වැඩක් ஏன் நம்ம ஆளுங்க இப்ப அப்படிதான் போய்கிட்டு இருக்காங்க ரோட்ல. අපේ අය තේමයි යන්නේ පාරේ. ஏன்? பரியாசக்காரன் වීල් කරන අය. யாரெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறாங்களோ කවුරුන් මේ ලෝකේ யாரெல்லாம் மற்றவர்களை வேதனைப்படுத்தும்படியாக துன்பப்படுத்தும்படியாக மற்றவர்களை தாழ்த்தி பேசி சந்தோஷப்படுகிறார்கள் කවුරුන් අනිත් අය ලැජ්ජාවටපත් කරලා සතුට වෙනවා. அவர்களோடு கூட நாங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டோட வேதம் சொல்லுகிறது. ඒගොල්ලෝ අපි ඉන්න හොඳ නැහැ කියලා වචනේ කියනවා. அதே சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, ඒ ගීතාවලියේ ඉන්න දෙවෙනි වචනේ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து විද්වාංශිකේ වචනේට ප්‍රේම කරනවා. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் උදේ රාත්‍රියේ අය වචනේ මෙනෙහි කරනවා. பாக்கியம். වාක්‍යවත්. ஹalleluya. எத்தனை பேர் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கு? කී උදේ රාත්‍රියේ විද්වාංශික වචනේ මෙනෙහி කරන්නේ. ஒரே ஒரு பிள்ளை. ඒක මේ කියලා අත උස්සනවා. டைம் கிடைக்கும்னா வேதம் வாசி. වෙලා හම්බෙන හැංගෙලින් වචනේ அப்படின்னா காலையிலேயே வேதம் வாசி. ඒකට උදේම වචනේ அந்த வேதத்தில் உங்களோடு கூட ஒரு வசனம் கண்டிப்பா பேசும். ඒ බයිබලයේ එක වචනයක් හරි ඔයගොල්ලෝ නිකන් அந்த வசனத்தை அந்த நாள் முழுவதும் தியானம். ඒ වචනේ දවස පුරා මෙනෙහි කරන්නේ. புரியுதா? තේරෙනවද? மாடு சாப்பிட்டு புல்லு சாப்பிட்டு හරකා කොළ කනවා. சாப்பிட்டு உள்ள போறத போக மிச்சத்தை கொஞ்சம் வாயில வச்சு කාලා බරට යන එක ඇරෙන්න තව ඉතුරු ඒවා කටේ மாடை තියාගන්න. பார்த்தீங்கன்னா எப்பவுமே அசை போட்டுட்டே இருக்கும். அசை போட்டுட்டு மாடு இப்ப ஏதாவது அரைச்சிட்டே இருக்கும். හරකා මොනාරි කඩනවා ඉන්නේ.
ஆனா அது மேய்ஞ்சிட்டு இருக்காது. ஆனா சாப்பிட்டதா அது ஆசைப்பட்டுட்டு இருக்கும். හැමතැනම යන්නේ නැහැ. නමුත් කටේ තියෙනවා කකා ඉන්නවා. அந்த மாட்டுக்கிட்ட இருந்து நாம கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். මේ අරකන් අපිට ඉගෙන ගන්නව දෙයක්. நாம காலையில வாசிக்கிற ஒரு வசனமா இருக்கட்டும். අපේ උදේ කියවන වචනයක් இந்த වෙනවා. வசனம் நாள் முழுவதும் நம்முடைய சிந்தையில இருக்கு. ඒ වචනේ දවස පුරා අපි සිතුවිලි அந்த තියෙනවා. வசனம் நாள் முழுவதும் நம்ம தியானத்தில் இருக்க ඒ வேண்டும். වචනේ අපි දවස පුරා මෙහෙය කරන්න ඕනේ. இன்னைக்கு எத்தனை பேர் கேலண்டர்ல வசனத்தை வச்சு කී දෙනෙක් කැලණ්ඩේ තියෙන වචනේ කියවනවද? கேலண்டர்ல வாசிக்கல. நிறைய பேர் இன்னும் அக்டோபர் மாசத்துலயே வச்சிருக்காங்க. ගෝවායේ තාම ඔක්ටෝබර් මාසෙනේ அவங்களுக்கு කැලණ්ඩේ. டிசம்பர் மாசம் வரல. ඒගොල්ලන්ට තාම ஏன்னா அந்த திருப்பி போடுறதுக்கு அளவுக்கு அவங்க டைம் இல்ல, அவ்வளவு பிஸி. මේක දෙක අරවල දාන්න වෙලා නැහැ. அவங்கள பத்தி பேசியே வேற. ඒගොල්ලෝ ගැන කතා කරන වැඩක් නැහැ. நீங்க எப்படி வாழ்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. කොහොම ජීවත් වෙනවද දන්නේ නැහැ. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாள் வசனம் சொல்றது, நீ இனிமேல் அடிமை இல்லை. මේ දවසේ වචනේ කියන අද මට ඕගොල්ලෝ වාල්ලු නෙමෙයි. அப்ப ஆண்டவருடைய வசனம் இன்னைக்கு எனக்கு என்ன சொல்லுது? මේ වාසී වචනේ අද මට இனி நீ அடிமை இல்லை. මින් පස්සේ වාල්ලෙක් நான் නෙමෙයි. யாருக்கு அடிமை கிடையாது. මම කාටවත් වාල්ලෙක් නෙමෙයි. ஆண்டவருடைய பிள்ளை. මම දේවාදී ராஜாதி ராஜனுடைய பிள்ளை. රාජාගේ දරුවෙක්. நான் இந்த உலகத்தின் இளவரசன். මේ ලෝකේ இளவரசன். ரஜினிகாந்த் சொல்லிருக்கேன், பரவாயில்ல. அப்ப எங்க அப்பா ராஜா, நானும் ராஜா தான். මගේ තාත්තා රජෙක් නම් මමත් රජෙක්. அப்ப நான் யாருக்கும் அடிமை கிடையாது. මම කාටවත් වාල්ලු இந்த வசனத்தை கிடைச்ச பிறகு நான் போலீஸ்காரங்க கிட்ட போய் நிக்கணுமா? මේ වචනේ අවුවට පස්සේ මම පොලිසිය ගාවින් යනවා. தப்பு செய்யறேன்னா நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. වැරදි කරේ නැත්නම් ඉන්න අවශ්‍ය නැහැ. கேட்பேன், நான் வேணும், ஓமனேவம் அந்த வேணும் அப்படின்னு சொல்றேன். எனவே அந்தபடி நாங்கள் இரவும் பகலும் பதில் வேதத்தில் தியானமாக இருக்கிறோம். මේ විදිහට දේවාදී වචනේ අපි මෙහෙය කරනවා. யோவான் 7:49 நாங்கள் வாசிக்கிறோம். யோவான் අපේ 49 வேதத்தை அறியாதவர்களாகிய වචනේ දන්නේ නැති இந்த ஜனங்கள் මේ ජනතාව சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். ශාපයට පත් වුණා. வேதத்தை அறியாத ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாம்? ජනතාව දන්නේ නැති අය කොහොමද? சபிக்கப்பட்டவர்கள். ශාපයට පත් වුණා. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. දේවාදී වචනේ அப்ப කියනවා. இந்த வேதத்தை நம்மிடத்திலே கொடுத்தும் இந்த வேதம் நமக்கு தெரியலன்னா நாம் எப்படிப்பட்டவர்கள்? මේ වචනේ අපිට දීලත් මේ වචනේ දන්නේ නැත්නම් අපි කොහොමද? சபிக்கப்பட்டவர்கள். ශාපයට පත් වුණා. அந்த சாபம் நமக்கு தேவையா? ඒ ශාපය අපිට ඕනේ. கர்த்தர் வேதத்தை எழுதி கொடுக்கிறார். දේවාදී වචනේ ලියලා දුන්නා. ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. ඕසියා පොතේ 4:6 අපිට බලන්න තියෙනවා. என் ஜனங்கள் මගේ ජනතාව அறிவில்லாமையினால் බුද්ධිය නැතුව சங்காரமாகிறார்கள். විනාශ වෙනවා. நீ அறிவை வெறுத்தால் ඔයා බුද්ධිය එපා කරනවා. ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். ඔයා මගේ සේවකයෙක් වෙන්න නැතුව මමත් ඔයාව එපා කරනවා. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்றாங்க, ஆண்டவருடைய வசனம் தெரியாது. අද බොහෝ අය සේවය කරන දෙවියන් ஏன் கர்த்தர் இந்த வசனத்தை பேசினார் என்று தெரியாது. අයි මේ වචනේ කිව්වේ இந்த කියලා வசனத்தின் மகத்துவம் தெரியாது. මේ වචනේ උසස්කම கொடுக்கிறத பத்தியே பேசுவாங்க. දෙන එක විතර ගැන විතරයි කතා කරන්නේ. நானும் பின்னுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். මම පිළිපස්සේ ඉන්නලා හිතුවා. ஒரு சைடு அப்படியே காலியா இருந்துச்சு. මේක පැත්තේ நீங்க வாழ்க்கை ඔයාලා ඉන්න බෑ. ஏன் இப்படி ඒ වචයි මේ வாழ்ந்து சொன்ன ஒரே ஒரு காரியம், මේ වාසිකේ එක දෙයක්. கொடுத்தவங்களுக்கு மட்டும் நீ உத்தரம் வாங்க, දුන්න අය ගැන විතරක් ඔයා බලාගන්න. இல்லாதவங்களை குறித்து யோசிக்க. නැති අය ගැන හිතන්න එපා. கொடுக்கப்பட்டவர்கள் எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கிறது தான் உன்னுடைய வேலை. දුන්න අය කොහොම හරි එක්කගෙන ඒක තමයි ඔයාගේ වැඩ. இங்கிருந்து போனவங்களை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. මේ ස්ථානයේ ගිය අය ගැන මට කිසි எனக்கு දෙයක් இருக்கிறவங்களை குறித்து தான் எனக்கு பாரம் இருக்கு. දුන්න ඔයාලා ගැන තමයි මම நீங்களும் බලන්නේ. போனீங்கன்னு சொன்னா அந்த லிஸ்ட் நான் அப்படியே பேரை கட் பண்ணிடுறேன். ඔයාලා ගියා නම් ඒ ලිස්ට් එකෙන් මම නම අයින් කරනවා. என்னிடத்துல ஜெப புத்தகம் ஒன்று இருக்கு. මගේ ළඟ යාත්‍රා පුතක් நாலு பேர் இருக்கு. හැමෝගේ නම அதுல තියෙනවා. காலப்போக்கில் அப்படியே வெட்டி 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 இருக்கும். அதுக்கு பிறகு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றது. ඕම යන්න යන්න නම කපලා කපලා ඊට පස්සේ ඊළඟ ස්ථානයට அதாவது தேவன் நமக்கு கொடுத்தவர்களுடைய வாழ்க்கைக்கு நாம் உத்தரவாதம். දේවාංශය දුන්නා වූ අයගේ ජීවිතය ගැන මට මම කියන්න. அப்ப அது தெரியாதபடி அநேக ஊழியர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ඒ ගැන දන්නේ නැතුව ගොඩක් සේවකයෝ සේවය இந்த කරනවා. பூமியிலே ஊழியனாலும் சரி விசுவாச மக்களானாலும் ඒ சரி පොලේ සේවකයන් හරි අද ජීවත් වෙනවා. நாங்கள் அநேக நாட்கள் வாழ போறது கிடையாது. අපි ගොඩක් දවස් ජීවත් වෙන්නේ ஆனால் නැහැ. அந்த வாழ்கிற நாட்களுக்குள்ளே நாங்கள் கர்த்தர் பிரியப்படுகிற விதமாய் வாழணும். නමුත් අපි ජීවත් වෙන දවසේ දේවාංශයට කැමති විදිහට ජීවත් වෙන්න ඕනේ. அதிக ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று විනිශ්චයයි කියලා
உங்களில் அநேகர் ஊழியர்களாய் ஆகாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. ඔයගොල්ලෝගේ කවුරු සේවකයෝ වෙන්න එපා කියලා දෙනවා. அப்ப உங்களை காட்டிலும் அதிக ஆக்கினை தீர்ப்பு யாருக்குன்னா ஊழியக்காரர்கள். ඔයගොල්ලන්ට වඩා විනිශ්චය වැඩි කර වෙන්නේ මට. அது தெரியாதபடி ஊழியம் செய்கிறவருடைய நிலைமை பரிதாபமானது. ඒ දන්නේ නැතුව සේවය කරන අයගේ ස්ථානය ගොඩාක් පවු. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ කියනවා ஆண்டவருடைய வேதத்தின் அறிவை நான் வெறுத்தபடினால் දෙවියන් වහන්සේගේ වචනේ බුද්ධිය ஆண்டவர் சொல்றார், ஊழியனா இல்லாதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விட்டேன். දෙවියන් වහන්සේ කියනවා ඔයා සේවකයෙක් වෙන්නේ නැහැ කියලා දෙවියන් වහන්සේ. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், දෙවියන් වහන්සේගේ වචනේ අමතක ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். මම ඔයාලගේ දරුවන් අමතක කරනවා කියන වචනේ කියනවා. அப்ப ஐயோ பாஸ்டர் இது நல்ல நேரம் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். පාස්ටර් දෙවියන්ට මේක ඔයාට කිව්වේ. இது நமக்கு சொல்லல. මේක அப்படி விசுவாச மக்கள் சந்தோஷப்பட முடியாது. මේ ඇදහිලිවන්තයන්ට සතුටු වෙන්න. ஒன்று பேதுருவினுடைய நிருபத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், ඒක පේත්‍රස් වල අපිට කියනවා ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் ගැලවීම ලැබිච්ච හැමෝම ராஜரிக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். රාජුන්ගේ සේවකයෝ කියලා දෙවියන් அப்ப நாம் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஆசாரிய கூட்டம். ගැලවීම ලැබිච්ච හැමෝම සේවකයෝ. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாங்கள் வேதத்தில் பிரியமா இருக்க வேண்டும். වේලා තිබුණත් නැද දෙවියන් වහන්සේගේ වචනේ நாங்கள் தேவனுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ සාක්ෂියක් ලෙස ඉන්න. நாங்கள் தேவனுடைய வேதத்தை நேசிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ වචනේ ප්‍රේම කරන්න. இது நம்ம மீது விழுந்த கடமை. මේ අපි උර තිබ්බා சகரியா 7வது அதிகாரம் සකරියාට 10 லிருந்து 13 வரையிலும் நாங்கள் வாசிப்போமானால் වචන 10 ඉඳලා 13 அந்த வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, ඒ වචනේ මේව කියනවා. விதவையையும் வெந்தப்புவான், වැඳපු අය திக்கற்ற பிள்ளைகளையும் அநாத தருவான், பரதேசிகளையும் தங்களுக்கு இடம் இல்லாதவங்க, මේ ඉන්න ස්ථානයක් නැති අය சிறுமையானவர்களையும் පොඩි අය ஒடுக்காமலும், අයින් කරන්න නැතුව உங்களில் ஒருவனும் ඔයගොල්ලෝගේ එක්කෙනෙක් தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் ඔයාගේ සහෝදරයාට විරුද්ධව හිතේ නපුරුකම් හිතන්නේ නැතුව விருங்கள் என்றார். ඉන්න කිව්වා. நீ நம்முடைய யாராவது நம்முடைய சகோதரனுக்கு விரோதமாய் நினைக்காம இருக்கணும். අද අපි කවුරුහරි අපේ සහෝදරයන්ට විරුද්ධව හිතන්නේ නැතුව ඉන්නවා. திக்கற்றவர்கள், விதவைகள், ஏழைகள் இவங்களெல்லாம் நம்ம நேசிக்கிறோமா? අපි මේගොල්ලෝව ප්‍රේම කරනවා. 11வது வசனம் சொல்லுகிறது, 11 වෙනි වචනේ. அவர்களோ ඒගොල්ලන්ට கவனிக்க மனமில்லாமல் බලාගන්න කෙනෙක් නැතුව தங்கள் தோளை එයාගේ ஆமா අම முரண்டத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். ஆண்டவர் இவர்களை விசாரிக்கும்படியாக சொன்ன பொழுதிலும் அநேகர் என்ன செய்கிறோம், நாங்கள் அவர்களை சேர்த்துக்கிறது கிடையாது, விசாரிக்கிறது கிடையாது. මේගොල්ලෝ ගැන හොයලා බලන්නේ කියලා දෙවියන් වහන්සේ කියපු වෙලාවෙත් අපි ඒක කරන්නේ නැහැ. விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், பரதேசிகள்லாம் நல்ல நம்ம மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களா? මේගොල්ලෝ අපි වගේ හොඳට අඳුන්ලා ඉන්නවා. நம்ம மாதிரி சென்ட் அடிச்சிட்டு இருப்பாங்களா? අපි වගේ පර්ෆියුම් ගාලා ඉන්නවා. நாம சென்ட் அடிக்கிறதே நம்ம நாத்தம் போகணுன்றதுக்காக. අපි පර්ෆියුම් ගානේ අපේ ගඳ නැති වෙන්නේ. இல்லையா? அது தெரியாம நாம என்ன மத்தவங்க நாத்தம்ங்கிறது. ඒක දන්නේ නැතුව අනිත් අය அதே சென்ட் நாம் அடிக்கலன்னா நாங்களும் நாறிட்டு தான் இருப்போம். ඒ පර්ෆියුම් එක අපි කියවලට අපි ගඳ ගන්නවා. அதனால தான் போனோம் நாரும். ඒකයි මිනිය ගඳ ගන්න ඒකයි. இந்த சரீரம் போனோம். මේ ශරීරය මැරිලා. உள்ளதுதான் வெளியேற பெற்று. ඇතුලේ තියෙන එක තමයි ගඳ ගන්න. இந்த ஆத்மா உண்டாக்கின இடத்துல போய்விடும். මේ ආත්මය හදපු එක්කෙනා ஆனால் ගාව. இந்த சரீரம் மண்ணுக்கு தான் போகும். මේ ශරීරය යන්නේ அப்ப පොළොවට. இந்த சரீரத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. මේ ශරීරයට අපි වැදගත්කම குளிக்கணும், அழகா இருக்கணும், அது வேற. දාන්න ඕනේ ඒක වෙනස්. ஆனால் இந்த ஆத்மா எப்படி இருக்கிறது தான் நாங்கள் 24 hours நாங்கள் பார்த்துக்கிறோம். මේ ආත්මය කොහොමද කියලා තමයි අපි බය அதனால தான் 24 யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதப்படுது எழுதுகிறான், ඒක යෝහන්නයාගේ පොතේ பிரியமானவனே, ප්‍රේමවත්. உன் ஆத்மா வாழ்கிறது போல ඒ ආත්මය ජීවත් වෙනවා. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டும். හැම දෙයකම ජීවත් වෙන්න ඕනේ. இந்த ஆத்மாவுக்கு நீ சரியாய் அதை கவனிக்கவில்லைன்னு சொன்னா நீ என்ன மேக்கப் போட்டாலும் வேலை இல்லை. මේ ආත්මයව හරියට බලා ගන්න නැතුව කොච්චර මේකක් ගන්නත් වැඩක් නැහැ. வேலையே கிடையாது. කිසි වැඩක් නැහැ. ஆனால் சிலர் அப்படிதான் இருக்கிறார். නමුත් සමහර අය ඉන්නවා. 12வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், 12 වෙනි වචනේ. வேதத்தையும் වචනය சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் නිර්වාණසේ අනාගතේ වාක්‍යය තුල කියපු වචනය. கேளாதபடிக்கு தங்கள் இருதயங்களை வைரமாக்கினார்கள். ආන්නේ නැතුව එයාගේ හදවත වෙනස් කරා. ஆகையால் ඒ නිසා மகா கடுங்கோப சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று.
කෝපයක් සේනාවල් දෙවියන් වහන්සේලා ඇති වෙනවා. இப்ப ஆண்டவர் நம்மளோட கூட பேசணும்னு அவசியம் கிடையாது. දැන් දෙවියන් වහන්සේ අපිට ඒ කතා ஏற்கனவே பேசினதை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். කතා කරපු දේ දෙවියන් වහන්සේ ලියලා இதை கொண்டுதான் கர்த்தர் இனிமேல் பேசுவார். දේවල් තුලින් තමයි දෙවියන් වහන්සේ ஆண்டவருக்கு நம்ம புதுசா பேசுறது மட்டுமே கிடையாது. දෙවියන් වහන්සේට අලුතෙන් කතා කරන්න කිසි දෙයක් இருக்குதா? තියෙනවද? நீங்க உங்க பிள்ளைகளோட என்னைக்காவது புதுசா ஏதாவது பேசிருக்கீங்களா? මේ ළමයි ඒක අලුතෙන් මොනවාරි කතා කරලා තියෙනවද? பேசிருக்கீங்களா என்னைக்காவது? කතා කරලා තියෙනවද? அம்மா பாட்டு கேட்க අම්මා තාත්තලාගෙන් ආන්නේ. உங்க பிள்ளைகளோட என்னைக்காவது புதுசா ஏதாவது பேசிருக்கீங்களா? ළමයි එක්ක මොනවාරි අමුතු විදිහට කතා කරලා තියෙනවද? ஜிஷு இதுவரை நீங்க கார்ல நடந்து போய் புதுசா ஏதாவது செய்யணும். நாளையில இருந்து நீங்க கையில நடங்க. இதான் புதுசு. ඒක තමයි යන්නේ. யாராவது சொல்ல முடியும்? කාටද ඒක කියන්න පුළුවන්? ஆண்டவர் காலை தான் நடக்க வச்சிருக்காரு. ඒ වහන්සේ කකුල කියලා කියන්නේ புதுசா நாம யோசிச்சு ஏதாவது செஞ்சு கடைசியில போய் எங்கேயாவது முட்டிட்டு நிக்கிறது. අලුතෙන් මොනවාරි කරන්න කියලා කොහෙ රැපිලා ඉන්නේ. ரிவர்ஸ் கியர் போட்டுக்கிட்டு பின்னுக்கு போறதுக்கு தான். රිවර්ස් කරන්න පිටිපස්ස. ரிவர்ஸ் கியரை போட்டு முன்னுக்கு போக முடியாது. රිවර්ස් ගියර් එක දාලා ඉස්සරහට යන්න බෑ. அப்புறம் வீல் மாதிரி எங்கேயாவது இருக்கணும். கடும் கோபம் வருது. කෝපයක් ඇති වෙනවා. எனவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு நாங்கள் செவி ඒ கொடுக்கிறோம். වහන්සේ අපේ කතා කරන වචනයට අපි අනුව 13வது வசனத்திலே தெளிவாய் கர்த்தர் சொல்லுகிறார். 13 වචනේ තමයි. ஆதலால் நான் கூப்பிட்ட போது මම අඬ ගැහුවා. அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ ඒක කොහොමද ආන්නේ කිව්වා. அப்படியே ඒ වගේ அவர்கள் கூப்பிட்ட போது ඒගොල්ලෝ අඬ ගන්න. நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். මමත් අහන්නේ නැතුව ඉන්නවා කියලා සේනාවල් දෙවියන්. அநேகருடைய வாழ்க்கையில ஜெபங்களுக்கு பதில் இல்லையே பதில் இல்லையே பதில் இல்லையே சொல்லி புலம்பிட்டு இருக்கிறோம். ගෝවාගේ යාඥාවට උත්තරේ නැහැ කියලා අපි කියනවා. ஏன் பதில் இல்லை? ඇයි උත්තර නැත්තේ? சிம்பிள். கர்த்தர் சொல்லுகிறபடி நாங்க கேட்கல. දෙවියන් වහන්සේ කියන විදිහට අපි அவர் කරනවා. சொன்னபடி நாம வாழல. එයා කියපු විදිහට අපි ජීවත් அவர் වෙනවා. சொன்னதுக்கு கீழ்ப்படியல. එයා කියපු දේට අපි அதனால கர்த்தர் நம்ம அப்படியே விட்டுட்டார். ඒස දෙවියන් වහන්සේ අපි இப்ப ஒரு වැටෙනවා. பிரச்சனை, දැන් ප්‍රශ්නයක්. இப்ப போராட்டம், දැන් පොර இப்ப බැඳෙනවා. தேவை, දැන් நாங்க අවශ්‍යතාවය. கூப்பிட்டுட்டே இருக்கிறோம். අපි අඬ ගන්නවා. ஆண்டவர் கேட்கல. දෙවියන් වහන්සේ ආන්නේ නැහැ. அவ்வளவுதான். එච්චරයි. நாம் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று. අපි තීරණයක් ගන්න ඕනේ. வேதத்தை கேளாதபடி වචනේ ආන්නේ නැතුව செபிக்கிறவனுடைய ஜெபம் යාඥා කරන අය அது ஒரு பலன். අපිරියයි. இன்னும் வேதத்திலே நாம் எப்படியெல்லாம் வாழணும் තව වචනයක් என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றதை கர்த்தர் திட்டமாய் எழுதி வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ පැහැදිලිව ලියලා තියෙනවා. இப்பதான் நான் சொன்ன அந்த வீட்டு பாடம் உங்களுக்கு வருது. දැන් තමයි මම කියපු වැඩේ ඔයාලට ஒவ்வொரு காரியத்தையும் எழுதிக்கிறேன். හැම දෙයක්ම ලියනවා. எழுதி ලියනවා. சரியா 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது හරියට 29 වෙනිදා ඉන්නේ. இந்த காரியங்கள் எந்தெந்த வேத பகுதியில் இருக்குன்றதை நீங்க எழுதிக்கலாம். මේ වගේ වචන කොයි බයිබලයේ කොයි ස්ථානයේ තියෙනවද කියලා ලියාගෙන ඉන්න ඕනේ. யாரும் லீவ் எடுக்க முடியாது. කාටත් அப்ப இதுல இருந்து தெரியும் நீங்க எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறீங்க. මේකෙන් පේනවා ඔයාලා කොච්චර වචනේ කියවනවාද කියලා. சபை கூடுதலை விட்டு விடாதே. සභාවේ රැස්වීම නැති කරගන්න එපා. சபை கூடுதல் සභාවේ රැස්වීම. மற்ற நாட்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை. අනිත් දවසේ කොහොම ගියත් තමයි. விசேஷமா විශේෂයෙන්. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிறார். ඉරිදා දවසේ දෙවියන් වහන්සේ නමස්කාර நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலே පාඩිගිවිසුමේ කාලේ காலையில் 6 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரை வேதத்தை கையில ஏந்தினவர்கள் கீழே வைக்க மாட்டாங்க. උදේ 6 ඉඳලා හවස 6 වෙනකම් බයිබලේ ගත්තොත් ஆராதனை முடிந்த பிறகு வீட்டுக்கு போனாலும் නමස්කාර ඉවර වෙලා தகப்பன்மார் தன்னுடைய குடும்பத்தை உட்கார வைத்து තාත්තලා පවුලත් එක්ක அவங்களுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கணும். වචනේ කියලා දෙන්න ඕනේ. இன்னைக்கு யாரும் செய்யணும்? அது தகப்பனா செய்றாங்க. අද කවුරු හරි ඒක කරනවද? ஒருத்தர் செய்யணும். කවුරුත් කරන්නේ නැහැ. போனோமா பைபிள் ஒரு பக்கம் தூக்கி போட்டோமா, அதுக்கப்புறம் கடைக்கு போனோமா, பேப்பர் வாங்கிட்டு வந்தோமா, வாசிச்சோமா. கீழ பைபிளே ஹரி ஸ்தானයක දාලා පත්තරේ කියවන. அப்படி இல்லைன்னு சொன்னா அம்மா சமைக்க வரையும் போயிட்டு ஒரு நல்ல தூக்கம் போடுறது. නැත්නම් අම්මා වේරකම තුන් නිදාගන්න. வந்தோமா சாப்பிட்டோமா மறுபடியும் போய் தூங்குறது. ඇවිල්ලා කාලා ආයෙ නිදාගන්න. ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவருக்கு வேலை. ඇයි කිව්වොත් ඉරිදා විතරයි යන්නේ නිවාඩු. சில அம்மாமாரும் සමහර අම්මලා එහෙමයි. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வேலை. ඉරිදා දවසේ அதனால ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட். ඒ නිසා ඉරිදා மற்ற நாள் 6 நாள் வெளியில வேலை. අනිත් දවස් 6 එළිය වැඩ. அப்படி செய்யணும். ඒක කරන්න செய்ய ඕනේ. முடியாது. කරන්නත් බෑ. சபை கூடுதலை விட்டு விடாது. සභාවේ රැස්වීම
අයින් කරන්න එපා. ஜெப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், යාඥාවේ ජීවිතේ කොහොමද? ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் නමස්කාරය කොහොමද என்று තියෙන්නේ? சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். එමෙ කියලා වචනය අපිට කියනවා. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பகல் முழுவதும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். යේසුස් වහන්සේ දවල් කාලේ යාපත් කරන කෙනෙක්. ராத்திரி முழுவதும் மலையிலே போய் அவர் ஆண்டவரோடு கூட இருந்தார். රාත්‍රියේ පුරාම දෙවියන් වහන්සේත් එක්ක කඳ උඩ හිටියා. நிறைய பாஸ்டர் சொல்றாங்க, බොහෝ පාස්ටර්ස්ලා කියනවා ஒரு நம்மளோட கூட இருக்கிற ஒரு ஊழியக்காரியினுடைய கணவர் இறந்து போயிட்டார். අපිත් එක්ක සේවය කරපු සේවකයා සමියන්නේ. மரண ஆராதனை நடத்தி வந்து அவருக்கு டயர்டா, මරණ නමස්කාරය කළා යාට මානසික. ஏன்னு தெரியல. ඒ කියලා இவர் தான் போய் குழி வெட்டினாரோ தெரியல. එයා තමයි කියලා அதுக்கப்புறம் இவரே தண்ணி தூக்கிட்டு போனாரோ தெரியல பணத்தை. பெட்டியை தனியாக உස්සන් ගියාද දන්නේ නැහැ. ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்கி வச்சுட்டு ගොඩක් අමාරුවෙන් தனியா உள்ள பெட்டியை போட்டு தனியாக பெட்டிය අතේ දාලා இதெல்லாம் செஞ்சிருந்தா கஷ்டம்னு சொல்லலாம். ඒක කරලා තිබ්බනම් තමයි தேவனுடைய ஊழியத்தை செய்துட்டு வந்து ஒருத்தர் கஷ்டம் டயர்டுன்னு சொன்னா அவனை என்னன்னு சொல்றது? මානසික සේවය කළා කෙනෙක් ඇවිල්ලා මානසික කියලා කිව්වොත් එයා මොනවද කරන්නේ? பிரதர் அசோக் தெரியும் யாரை பத்தி பேசுறேன். இப்படியும் ஊழியர்கள். මේකත් සේවකයෝ ඉන්නවා. அப்ப நாம் எப்படி ஜெப வாழ்க்கை நம்முடைய ஜெப வாழ்க்கை சிலருக்கு வந்து ஜெபம் பண்ண முடியாது. සමහර අය යාඥා කරනවා. அதனால என்ன பண்றாங்கன்னு சொன்னா நாங்க டெய்லி நாங்க ஆன்லைன்ல ஜெபம் பண்றது உண்டு. ඒ නිසා අපි හැමදාම ඔන්ලයින් එකේ அதுல கேட்டா சொன்னீங்க நெட் வேலை செய்யல. ඒකෙන් යවුවොත් කියලා அவங்களுக்கு மட்டும் நெட் எப்படி வேலை செய்யாம போகணும்னு தெரியல. ඒගොල්ලන්ට විතරක් කොහොමද கேட்டா 4 சிம் வச்சிருப்பாங்க. අයවොත් සිම් 4ක් තියාගන්නවා. ஒன்றை நெட் வேலை செய்யலன்னா இன்னொரு ஆள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நீ செய். එක්කෙනෙක් ඩේටා වැඩ නැත්නම් තව කෙනෙක් හොස්පිටල් දාගෙන පාවිච්චි කරනවා. ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? යාඥාවේ ජීවිතේම ஆராதனை. නමස්කාරය. இதை நாங்கள் எப்படி ஆராதிக்கிறோம்? අද අපි කොහොමද முழு නමස්කාරය? ஆவியோடு முழு பலத்தோடு முழு சக்தியோடு நாங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாவே நம்ம சொல்லுகிறோம். මුළු ආත්මයෙන් මුළු බලයෙන් දෙවියන් වහන්සේ නමස්කාර කරනවා කියලා. கையை ஒரு பாட்டுக்கு தான் தட்டுற 4 பாட்டு ஒரு பாட்டுக்கு தான் கை தட்டுறது. සින්දු 4 එක ගීතිකාවට යකුඩි ගන්නවා. அவ்வளோ வலியா ஏன்னா கையை தூக்கிட்டு வந்து தட்டுறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு ஆராதனை இருக்கு. මේ විදිහට නමස්කාරය කරනවා. நின்று ஆராதிக்க முடியல. පිටකෙන් නමස්කාර කරන්න. நின்ற போலி ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. ඊටම පොලිම මතකයි. லாபனம் வாங்கி போய் நின்றது. උන්දෙල් ගන්න හිටපු. ஸ்கீமுக்கு ஒரு லோரி தான் வரும், மரக்கறி எல்லாம் வாங்கிட்டு. ස්කීමේට එක ලෝරියයි එන්නේ. அந்த மரக்கறி வாங்குறதுக்கு போலிங்ல நின்றதுல ஞாபகம் இருக்குதா? ඒ එළවලු ගන්න හිටපු පොලිම. லாபனம் வாங்க போய் நின்றது. උන්දෙල් ගන්න. பால்மா வாங்க போய் நின்றது. කිරි ගන්න හිටපුවට. 10 தம் ஒரே கடைக்கு போயிட்டு வந்தது. 16 එකම කඩේට ගිහිල්ලා மறுபடியும் கர்த்தர் அதே நிலைக்கு மாற்றுவார். ආයෙ දෙවියන්සේ විදිහටම කරන්නේ. அந்த ஆராதனைக்கு கொஞ்சம் அரை மணி நேரம் நிக்க முடியாது, இடுப்பொலி. නමුත් නමස්කාරයේ පැය භාගයක් හිටන් ඉන්න බෑ. பேண்ட் அடிக்கிற வாடகை பிள்ளைகளுக்கு சொல்றேன். බෑන්ඩ් ගාන அவ்வளோ பெரிய பேண்ட முன்னுக்கு தொங்க விட்டுக்கிட்டு එච්චර ලොකු ඩ්‍රම් එක ඉස්සර දාලා அப்படின்னா மூச்சு வாங்கி மெலோடிக் அடிச்சுக்கிட்டு ඉස්ම ඉරවිට මෙලෝඩිකා ගන්න. கையில முன்னுக்கு நின்று பேண்ட் மாஸ்டர் சுத்திக்கிட்டு ඉස්සර බෑන්ඩ් මාස්ටර් අදවල எல்லாம் போயிட்டு எல்லாம் பிரைஸ் கிவிங் எல்லாம் முடிய வரையும் பட்ட வெயில நின்றுட்டு ඔක්කොම ඉවර වෙනකන් අවුවේට ගෙන. இங்க வந்த பிறகு நிக்க முடியாது. கொஞ்சம் ஃபேன் வேணும். මේ සමහරවිට වෙලා පොඩ්ඩක් ෆෑන් නැත්තම් இதெல்லாம் நரகத்துக்கு போறது. මේ අපායට යන අය. ஆராதனை இதை நம்ம ஆராதனை. මේ තමයි අපි නමස්කාරය. மோசே 40 நாள் மலையில உண்ணாம குஷியாம குடியாம 40 நாள் இருந்தான். மோசஸ் දවස් 40ක් ஆண்டவர் ராத்திரிக்கு பேசுவாரா பகலுக்கு பேசுவாரா காலையில பேசுவாரான்னு தெரியாது. දෙවියන්සේ කොයි වෙලාවෙ කතා කරයිද දන්නේ නැහැ. எல்லா மரங்கள் சூழ்ந்திருக்கிற இடம், அந்த இடத்துல வெயில் அடிக்குதா சூரியன் வருதா என்னன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. වටේ ගහ තියෙන ස්ථානයේ அந்த இடத்துல 40 நாள் மோசேக்கு இருக்க முடியும்னா ஏன் உங்களால ஒரு 2 மணி நேரம் இருக்க முடியாது? ඒ ස්ථානයේ මෝසස්ට දවස් 40ක් ඉන්න පුළුවන් නම් ඇයි වෙලා පැය දෙකක් ඉන්න බැහැ? லூக்கா சுவிசேஷத்தை எடுத்து வாசிங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ලූක් පොතේ කියලා බලන්න. துக்கத்தினால் நித்திரை கொண்டார்கள் இருக்குது. දුක නිසා නිදාගන්න எவனுக்கு துக்கம் வந்தா துக்கம் வருமா? කාටරි දුකක් ආවම கர்த்தருக்கு சோதனை எனக்கு தான் வரும். දේවාංශේ எனக்கு எப்ப படுத்தாலும் தூக்கம் வரும். ඔය කොයි වෙලාවෙ නිදාගන්නද எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. අඩේ කිසි අමාරුවක් நிறைய பேர் துக்கம் வந்தா பிரச்சனை வந்தா டென்ஷன் ஆனா சாப்பிட மாட்டாங்க. බොහෝ ප්‍රශ්නාව කන්නේ නැහැ. கர்த்தருக்கு சோதனை நமக்கு எப்ப பார்த்தாலும் எப்ப வேணாலும் சாப்பிடும். දේවාංශයේ සුදි මට ඕන இதுக்கு அப்ப වෙලාවෙ உபவாசிச்சா சாப்பிடவே முடியலையே. සමහරයි කියන විහාරයෙන් எனக்கு பிரச்சனையே கிடையாது. මට මේක நான் உபவாசிச்சாலும் சாப்பிடுவேன், உபவாசம் பண்ணாட்டியும் சாப்பிடுவேன். මම නිරාහාර විකියක් කරලා නැගත් කරනවා. அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ඒකේ මට ප්‍රශ්නයක් නැහැ. ஏன் எனக்கு மட்டும் அப்படி இருக்குன்னு தெரியல. ඇයි මට විතරක් මේ කියලා තමයි දන්නේ නැහැ. தேவநாமம் மகிமைப்படுவதாக. දේවාංශේ නාමයට පණිනවා. කිසි ප්‍රශ්නයක් නැහැ. ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து செய்யறது தேவனோடு கூட செய்கிறோம். මේවා අපි කරන්නේ දේවාංශේ. அதனால எப்பொழுதும் படித்து புசிக்கிறோம்.
ඒක ඕන වෙලාවක කරන්න இப்ப පුළුවන්. நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கு? අපි නමස්කාරය කොහොමද කියන්නේ? அடுத்து வேத வாசிப்பு தியானிக்கும். අපි බයිබල් එක කියවනවා. நம்ம எப்ப நாங்க வேத வாசிக்கணும்? අපි කවදාද බයිබල් කියවනවා? கட்டாயத்தின் பேரில் வாசிக்கிறோம். ඕනකමින් කරනවා. கட்டாயத்தின் பேரில். நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நான் கேட்டிருக்கிறேன். සුද්ධවන්තයාගේ ජීවිතේ මම අහලා තියෙනවා. அவங்க அம்மா சொல்லுவாங்க நீ வேதம் வாசித்தாதான் நீ பால் சாப்பாடு. එයාගේ අම්මා කියනවලු බයිබල් කියවුවොත් තමයි දවල් කෑම. அப்படி வாசித்தவர்களும் இருக்கிறார். එහෙම කියපු අයත් ඉන්නවා. இன்னைக்கு அப்படி அம்மா மாதிரி யாருமே சொல்றது கிடையாது. අද කාලේ අම්මලා එහෙම நீ කියන්නේ. வேதம் வாசிச்சா வாசி இல்லைன்னா கடை. බයිබල් කියවුවොත් කියවන්නේ නැත්නම් ඉන්න. தின்னா தின்னு இல்லைன்னா கடை. කෑවොත් කන්නේ නැත්නම් ඉන්න. அப்படின்னு தான் இன்னைக்கு அம்மா. එහෙමයි අද අම්මලා ඉන්නේ. தாய்மார் பிள்ளைகளை குறித்து கணக்கு கொடுக்கிறார். අම්මලා දරුවන් ගැන தேவன் மனுஷனுக்கு கணக்கு கொடுக்கிறார். பெற்றோர்கள் දෙමව්පියන් பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்கிறார். ළමයින්ගේ දේවාංශයට ගණන් දෙන්න. என கர்த்தர் அந்த பிள்ளைகளை நமக்கு கொடுத்திருக்கா, பிள்ளைகளை வளர்த்து அவருக்கு கொடுக்க முடியும். දේවාංශයේ දරුවන් අපිට දීලා තියෙන දරුවන් හදලා දෙන්න. ஸ்கூலுக்கு அனுப்ப எவ்வளவு வேலைக்கு எவ்வளவு நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். ඉස්කෝලේට යන කොච්චර වැදගත්කම් දෙන්නද? எலும்பு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு. 19 වෙලට වෙලාවක් அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க. ඒකට කොච්චර වැදගත්කම් அதை காட்டில் முக்கியம் கொடுக்க வேண்டும் என்பதை வாழ வைத்த தேவனுக்கு. ඒකට වඩා වැදගත්කම දෙන්න ඕනේ දෙවියන් වහන්සේට. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க கர்த்தருக்கு கணக்கு. ඒ වෙලට දෙවියන් වහන්සේට ගණන් දෙන්න. அடுத்து உங்கள் வாழ்க்கை. ඊළඟට ඔයාලගේ ජීවිතය. வாழ்க்கை எப்படி இருக்கு? ජීවිතේ කොහොමද තියෙන්නේ? தேவன் பிரியப்படுகிற மாதிரி இருக்கா? දෙවියන් වහන්සේ කැමති විදිහට வாழ்க்கைங்கிறது எல்லாம் மொத்தமா ජීවිතය லைஃப் කියන්නේ ඔක්කොම எப்படி இருக்கு? කොහොමද තියෙන්නේ? சமுதாய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, පෞද්ගල ජීවිතය, தனிப்பட்ட வாழ்க்கை, තනි தேவனோடு இருக்கிற வாழ்க்கை, දෙවියන් වහන්සේත් එක්ක ඉන්න ජීවිතය කොහොමද තියෙන්නේ? உங்கள் உடம்புகளோடுக்குள்ள உள்ள வாழ்க்கை. ඔයත් එක්ක ඉන්න අයගේ ඉන්න ජීවිතය. நாங்கள் எல்லா நேரத்திலும் අපි හැම වෙලේම இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்து මේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவருக்கு நான் சாட்சியாக අපි හැම වෙලේම දෙවියන් වහන්සේ සාක්ෂියක් வாழ்க்கை அப்படி இருக்குதா? ඔයාලගේ ජීවිතේම තියෙනවා. மனுஷரை பிரியப்படுத்துற வாழ்க்கை මනුෂ්‍යයන්ට කැමති කරන ජීවිතය. எப்படி? කොහොමද? அவங்களுக்கு எதுவும் செய்யணும் அவங்க கோச்சிக்குவாங்க. එයාලා මොනවද කරේ නැත්නම් තරහ ගන්නවා. அவங்க கோச்சா பரவாயில்ல. එයාලා කැමති ஆண்டவர் கோச்சு. දෙවියන් වහන්සේ තරහ කියනවා. ஆண்டவர் கோவிக்க மாட்டார். දෙවියන් වහන්සේ තරහ உனக்கு ගන්නවා. எப்படி தெரியும்? ඔයා කොහොමද කරන්නේ? ஆண்டவர் நம்மளோட கோச்சு எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක තරහ වෙලා நாம நினைச்சிருக்கோம் இந்த ஆண்டவர் நல்லா தான் இருக்காரு. අපි ඊළඟ ඉන්න දෙවියන් වහන්සේ උදට ඉන්නවා. தன்னுடைய மூன்றாவது ராஜ்யபாரத்தின் மூன்றாவது வருஷத்திலே கர்த்தர் சவுலை விட்டு போனார். දෙවියන් වහන්සේ තුන්වෙනි අවුරුද්දේ සවුල්ගෙන් ඉවත් වුණා. ஆனா 37 வருஷம் அவன் ராஜாவா இருந்தான். නමුත් අවුරුදු 37ක් රජ அவன் நினைச்சிட்டு இருந்தா ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். එයා හිතුවා දෙවියන් වහන්සේ මාත් එක්ක அது போய் ඉන්නවා. 37 வருஷம் ஆச்சு. එයා කියන අවුරුදු 37ක් அது போல தான் நம்முடைய வாழ்க்கை. ඒ වගේ තමයි අපේ என்னுடைய ජීවිතය. வாழ்க்கை எப்படி இருக்கு? අපේ ජීවිතේ කොහොමද තියෙන්නේ? அன்றாடம் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்த்தேன். හැමදාම මම ජීවිතේ බලා ගන්නවා. அலங்காரம், අලංකාරය. அலங்காரம். நம்ம உடையா இருக்கட்டும், நான் போடுற மேக்கப்பா இருக்கட்டும், நெயில் பாலிஷா இருக்கட்டும், லிப்ஸ்டிக்கா இருக்கட்டும், இப்ப வந்து அந்த இது போடுறது ஹைடெக்ஸ் போடுறது கிடையாது. இல்ல ஹைடெக்ஸ் தெரியுமா? ඒක දන්නවද? இப்படி வச்சு இப்ப இங்க மான்விழிகள், கயல்விழிகள் அதை பூச்சிட்டு வந்து முட்டை அதை இல்லைன்னா பார்த்தா தெரியும் கண்ணு முட்டை கண்ணு எப்படி இருக்கும். அதை போட்டு ஒரு மாதிரி கண்ணை நீட்டமாகிறது இல்லையம்மா? அப்படிதானே ஆண்டவர் வச்சிருக்க மயிரம் குடிக்கிட்டு இருக்குது போயிட்டு. அது இல்லைன்னா உங்களுக்கு தொழிலே கிடையாது, அது வேற விஷயம். மேல பிளக் பண்ணுங்க, கீழே பிளக் பண்ணுங்க. பிளக் பண்றதுக்கே அவனுக்கு மூஞ்சி இல்லாம போயிடும். இதுதான் நடந்துட்டு இருக்கு. මේමයි මේ නම් සිදු වෙන්නේ. தப்பு சொல்லல. වැරදි කිව්වේ නෑ. ஆண்டவர் ஏன் வச்சிருக்கிறாரு? දෙවියන් වහන්සේ ஐடியாලා තියෙනවා. அதை வச்சுதான் அப்படியே இருக்கும். මේ තියනවා නම් ඕම අතාරින්න. அதையே நீங்க பிடிக்கிட்டு இருக்கீங்க. ඒකයි කියලා ගන්නවා. அதை கொடுக்கறதுக்கு காசு வேற கொடுக்கணும். මේ කලවන්ත සල්ලි என்கிட்ட வாங்க நான் பிடிக்க விடுறேன் இலவசமாய். මගේ ළඟ ඉන්න මම නොමිලේ உங்களுக்கு கொடுக்கப்படும். எதுக்கு? நீட்டமா நகம் வளர்த்து නියපොත් දිගට அதுக்கு ஒரு பெயிண்ட் அடிச்சு ඒකට තීන්ද ගන්නවා. அது மேல டொட்டு வைப்பாங்க. அது எப்படி இருக்கு தெரியுமா? குஷ்டரோகம் வந்த மாதிரி இருக்கும். குஷ்டரோகம் வந்தவங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? ලෙඩ හැදුනා ඒ ඔයාලා කියලා. ஏகிதல் இருக்காங்க. ரொம்ப தூரம் போகுது. அவங்க அப்படி மேல எல்லாம் அப்படி வந்தாங்க வச்சிருக்கு. ඒගොල්ලෝගේ ඇඟේ එහෙම තමයි තියෙන්නේ. இதெல்லாம் தேவையில்ல. யாரை கவர்ச்சி பண்றது? உங்களை விட ඔයාලට වඩා பார்க்கறது யாரு? බලන්නේ කවුද? மத்தவங்க. අනිත් අය. அப்ப உங்களுக்கு நீங்க ஒரு நாள் தான் தலையை பார்ப்பீங்க.
ඔයාලා එක දවසයි காலையில வீட்டுல இருந்து கிளம்பும் போது தான் மோத்த பார்ப்பீங்க. ඉතින් ගෙදරින් යද්දී මූණ இல்லாட்டி බලන්න. அப்பப்போ ஏதாவது சலூன்ல வேலை செய்யணும் அப்பப்போ பார்த்துக்கலாம். நீ இவங்களுக்கு மூஞ்சி பூசும் போதே இவங்களும் மூஞ்ச பார்த்துக்கலாம். அது வேற விஷயம். ඉතින් සැලුන් එකේ වැඩ කරන්නේ ඉඳලා ඒගොල්ලෝ තුන බලා ගන්නවා. இல்லையா? பாபர் மாறும் அப்படிதான். நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு விஷயம் எடுக்கும்போது அவரும் இப்படி பார்த்துக்கிறாரு. அதுக்கு ஓகே இருக்கா அப்படி. ஆனா அவங்க வச்சிருக்க கட்டை வந்து நமக்கு பார்த்தாலே செய்யாது. නමුත් ඒගොල්ලෝ කියන එක අපිට බැලුවොත් එපා වෙනවා. ஏன்னா அவங்க முகத்தை நாம தான் பார்ப்போம். ඒකද ඒ මූණ බලන්නේ අපි. சிலர் வந்து அவங்களோட முகத்தை பார்க்காமலே ஸ்டைல் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். සමහර අය ඒගොල්ලෝ මූණ බලන්නේ නැතුවම කොண்டு කරනවා. அதனால உங்கள் அலங்கரிப்பு தேவன் பிரியப்படுகிற விதமாக இருக்கு. ඔයාලගේ අලංකාරය දෙවියන් වහන්සේ කැමති විදිහට තියෙනවා. நேற்று முன்னாள் பிடிச்சிட்டு வந்து நானும் யோசுவா மட்டும் தான் வீட்டில் இருந்தோம். மேலே ஒன்றா இனிமேல் இப்படி தான் செய்ய போகிறேன் அப்படின்னு யோசியா பார்த்துருமா நக்கலை செஞ்சாங்க. அப்படிதான் முன்னே இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. ඒක තමයි ඉස්සර இப்போ තිබුණේ மேலே செய்வது இப்போ சைடுக்கு செய்வது. ඉස්සර උඩ දාන්නේ திடீர்னு அப்படி ஆவதாக்கணும் நான் எப்படி இருக்கும்? ඒක පාට මම கொஞ்சம் விகாரமா தான் இருக்கும். පොඩ්ඩක් වීඩියෝ කරලා அதனால தான் கூட ඒ නිසා ඒක අපිට කරන්න. எல்லாரும் பார்க்குற மாதிரியே இருந்துட்டு போயிடும். நம்ம බලන විදිහට நம்முடைய அலங்கரிப்பு சரியாக இருக்க வேண்டும். අපේ අලංකාරයෙන් හරි විදිහට விசேஷமாய் நம்முடைய அலங்காரம் தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கு. විශේෂයෙන් අපේ අලංකාරය දෙවියන් වහන්සේට அடுத்து நம்முடைய குடும்ப வாழ்க்கை. තමයි අපේ පෞ ජීවිතය. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? පෞ ජීවිතේ කොහොමද? எப்படி இருக்கு? කොහොමද තියෙන්නේ? எப்படி இருக்கு? කොහොමද තියෙන්නේ? நிறைய பேர் சொல்லுவாங்க නොආයි කියනවා. நான் சரியான ஸ்ட்ரிக்ட், මම හරි ස්ට්‍රික්ට්. நான் கிழிச்ச போட்டு ஒருத்தருமே தாண்ட முடியல, මම දාපු විදිහට කවුරුත් පව් කරන්න ඕනේ නැහැ. அவனும் போட்டு அழிச்சிட்டு போயிடுவாங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? අපේ ජීවිතේ කොහොමද? என்னுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்களுக்கு வாழ்க்கை மாற வேண்டும். අපේ ජීවිතේ බලලා අනිත් අය වෙනස්. என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு அது ஒரு கேலியா இருக்கக்கூடாது. මගේ ජීවිතේ අනිත් අයට දීගොක් විදිහට. என்னுடைய வாழ்க்கை மூலமாய் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். මගේ ජීවිතයේ තුලින් දෙවියන් වහන්සේ என்னை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்க வேண்டும். මාව බලන අය දෙවියන් වහන්සේව බලනවා. அப்படி இல்லைன்னா இந்த வாழ்க்கையை வேஸ்ட். ඔයාලට මේ ජීවිතේ කිසි වැඩක් නැහැ. இன்னும் மூத்த அநேகரை குறித்து இன்னும் உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. ඉස්සරහට මායගෙන තාම ලෝකේ කතා කරනවා. இன்னும் யார் நம்முடைய அம்பேத்கரை குறித்து பேசுகிறவர்கள் உண்டு. තාම එයා ගැන කතා කරනවා. இன்னும் நம்முடைய அறிஞர் அண்ணாவை குறித்து பேசுகிறவர்கள் உண்டு. ඒ කෙනා ගැන තාමත් කතා කරනවා. இன்னும் யாரு ஆபிரகாம் லிங்கனை குறித்து பேசுகிறவர்கள் உண்டு. එයා ගැන තාම කතා කරනවා. ஏன்னா இவர்கள் வாழ்ந்ததை அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். ඒගොල්ලෝ ජීවත් වෙන එක ඒගොල්ලෝ அதை போல என்னை குறித்து பேச வேண்டும். ඒ වගේ මං ගැන කතා කරනවා. ஆண்டவர் இயேசுவை குறித்து இன்னும் உலகம் பேசுகிறது. යේසුස් වහන්සේ ගැන තාමත් ලෝකේ காரணம் என்ன? அவர் அந்தபடியாய் வாழ்ந்தார். හේතුව එයා ඒ විදිහට ජීවත් குற்றமில்லாத ஒரு ஜீவியம். දොස් කියන්න බැරි ජීවිතයක්. மற்றவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஜீவியம். අනිත් අය වැරදීමක් හොයාගන්න இந்த சுகத்தை தவிர தானியேலுடைய வாழ்க்கையில எந்த ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. යාඥාව හැරෙන්න දානියගේ ජීවිතේ කිසි நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? பிள்ளைகள் வளரும். ළමයි හදන්නේ. நாங்க எப்படி பிள்ளைகள் வளரும்? අපි කොහොමද ළමයි හදන්නේ? மற்றவங்களுக்கு எனக்கு கிடைக்காத நான் என் பிள்ளைக்கு கொடுக்கணும். අනිත් අයට හම්බුනේ නැති ඒවා මම ළමයි தப்பு கிடையாது. ඒකේ වැරදීමක්. ஆனால் பிள்ளைகளுக்கு கஷ்டம் என்றால் என்ன என்று தெரியும். නමුත් ළමයිට அம்மா අමාරුකම් මොනවද කියලා ඒගොල්ලෝ දැනගන්න ඕනේ. ஜிஷுட போன் உடைஞ்சு போச்சு. මගේ ෆෝන් එක நிறைய அவருக்கு ஃபோன் பண்ணேன். මම ගොඩක් කිව්වා. ஆண்டவர் நிறைய ஃபோன் பண்ணார். දෙනවාත් ගොඩක් කිව්වා. ஆனால் அவர் அதை கேட்கல. නමුත් ඒක ඇහුනේ. ஆனால் அவருக்கு ஃபோன் இதாயிடுச்சு. ඒක ෆෝන් එක ඇහුනේ. ஃபோன் வாங்கி கொடுக்கலாம். ෆෝන් එක ගන්න දෙන්න පුළුවන්. இல்லைன்னா என் ஃபோனை கூட கொடுக்கலாம். නැත්නම් මගේ එකක් ஆனால் දෙන්න. என் ஃபோனை நான் அவ்வளோ எதுவுமே பண்ணுறது கிடையாது. මම ෆෝන් එකේ වැඩි මොකක් කරන්නේ නැහැ. கொஞ்சம் ஆனால் ஃபோனில் தான் இருக்க வேண்டியிருக்கு. නමුත් ෆෝන් එකේ තමයි ඉන්නේ. 100-150 பாஸ்டர்ட பிரச்சனை டெய்லி தீர்க்க வேண்டியதா இருக்கு. පාස්ටර්ස් 150 දෙනෙක්ගේ ප්‍රශ්නේ අහලා විසඳනවා. அப்படி இருக்கும் பொழுது கூட கொடுக்கலாம். தப்பு கிடையாது. ඒක ඒකේ දෙන්න පුළුවන් කිසි වැරදීමක් නැහැ. ஆனாலும் නමුත් அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். මම කලින් කියලා ஜெபம் කිව්වා. යාඥා කරනවා. கர்த்தருக்கு දෙවියන්වහන්සේගෙන් ඉල්ලනවා. ஏன் ஐயோ என் பிள்ளை சில நேரம் அப்படியே பொரிச்ச முட்டை எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். புல்சை கிடையாது. மிளகெல்லாம் போட்டு 2 பக்கம் திருப்பி போட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். ஆனாலும் கூட வச்சிருக்கு அந்த முட்டையும் அவிச்ச முட்டையை மாதிரி கர்த்தர் மாற்ற முடியும். இதுதான் ரியல் ஃபேஸ். சில நேரம் கோல்ட் ஃபேஸ் இருக்கும், அது வேற. சரி, அப்ப பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கணும்.
ළමයිව හරි විදිහට வேதம் சொல்லுகிறது பிள்ளையை தண்டிக்காதவன் அவனை பகைக்கிறான் என்பதான். වචනේ කියන ළමයිව හදන්න නැති කෙනා நம்ம பிள்ளை கிடைச்சா செத்து போக மாட்டான். අපි ළමයින්ට කියමු ஐயோ அப்படி அம்மாவும் பார்த்துட்டோம்னு சொன்னா செத்து போயிடும். එයා පව් කියලා බැලුවොත් එයා මැරෙයි. எனவே நாம் சரியாய் வளர்க்கணும். අපි හරියට හදන්න ඕනේ. நம்முடைய வாழ்க்கையில பிள்ளை வளர்ப்பு எப்படி இருக்கு? අපි ජීවිතේ ළමයි හදන එක வேதத்துக்கு அமைய நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோமா? වචනේ අනුව අපි හදනවා. ஒரே பிள்ளை தானே, එකම එක வருஷங்களாய் தவமிருந்து பெற்ற பிள்ளை, අවුරුදු ගානකට පස්සේ ලැබෙන ළමයි. தப்பே கிடையாது, அடி செத்து போவாங்க. කිසි ප්‍රශ්නයක් නැහැ. ගාන්න ගැවුවත් அப்படி இல்லை சொன்னா அது நாசமா போயிடும். එහෙම නැත්නම් එයා විනාශ වෙයි. அடுத்தது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு? සැමේ බින්දයි කියන නෑකම කොහොමද? ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறதான அந்த உறவு எப்படி இருக்கு? ඔය තුල තියෙන නෑකම කොහොමද? முக்கியம். ඒක නේද? கணவன் மனைவியினுடைய உறவுதான் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். ඒ දෙන්නගේ නෑකම තමයි ළමයිගේ අලගාත්තේ. கணவன் மனைவியை குறித்து மனைவி கணவனை குறித்து பிள்ளைகளை முன்பதாய் நாங்கள் குற்றப்படுத்தக்கூடாது. ළමයිගේ ඉස්සරහා ඒ දෙන්න ගැන දොස් කියවෙන්න ඉන්න බෑ. கணவனை குறித்து மற்றவங்களுக்கு முன்னுக்கோ மனைவியை குறித்து மற்றவங்களுக்கு முன்னுக்கோ நாம பேசக்கூடாது. අනිත් අයගේ ඒ දෙන්න ගැන දොස් කියන්න தப்பே இருக்கட்டும், වැරදීමක් තියෙන්න அவர் පුළුවන්. சமைக்காமலே இருக்கட்டும், උයන්න නැතුව ඉන්න. இல்ல அவர் வீட்டுக்கு எதுவுமே செய்யாமலே இருக்கட்டும், නැත්නම් එයා ගෙදර මුහුත් කරන්න නැතුව ඉන්නත් පුළුවන්. மற்றவங்களுக்கு முன்னுக்கு අනිත් අය ඉස්සරහා කරනවා. சொல்லுங்க. දෙවියන්සරි කියනවා. ஏற்ற துணையை ஏற்படுத்துவேன்னு சொன்னீங்களே, හරි ආරක්ෂාව දෙනවා කියලා இதான் ஏற்ற කියනවා. துணை. මේකද இது ஏற்காத துணையாளியா இருந்தாங்க, මේ ඕනේ නැති කෙනෙක්. மாத்தி கொடுங்க. වෙනත් කළා கேட்டுப்பாரு. ඉල්ලලා බලන්න. அப்படியே இல்லையா, கேட்டும் செய்யலையா, ඒව ඉල්ලලා කරේ නැත්නම් ஒரு நல்ல ஒரு வழி இருக்கு. පොද මාර්ගයක් තියෙනවා. என்னை உருவாக்கும்படி கத்தர் கொடுத்தது. මාව හදන්න දෙවියන්සරි දුන්නා. ஹalleluya. அப்படி எடுத்துக்கணும். එහෙම හිතන්න. அப்படி எடுத்து நீங்க அனுபவிச்சு එහෙම හිතගෙන පේනවා. அவருடைய சொந்த சரீரமாய் பயன்படும். ඒකම ශාරීරික ලෙස පාවිච්චි කරනවා. கர்த்தருடைய ஆசீர்வாதம். දෙවියන්සරි ආශිර්වාද. அவருடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் පව ජීවිතය වඩා. கணவன் மனைவியினுடைய உறவு மிகவும் ඒ දෙන්නගේ சில மற்றவங்களுக்கு முன்னு வச்சு நக்கல் வைப்பாங்க. අනිත් අය ඉස්සරහා மனைவி ஏறணுமா பேசுவாங்க, බිරිඳ சிலர் கணவனை ஏறணும் பேசுவாங்க. සමහර අය සැමියා එහෙම විරුද්ධ இது என்ன எது தெரியுமா, என்ன நடக்குது தெரியுமா? වේදල බලන්න உங்கள் சொந்த சரீரத்தை குறித்தே நீங்க பேசுறீங்க. ඔයාලගේ ශරීරය ගැනම විරුද්ධව කතා කරනවා. எப்பாரு என் கையை சூடி போயிருக்கு, බලන්න මගේ අත எப்பாரு என் கால் பலன் இல்லாம இருக்கு, මගේ කකුලේ என் බලන්න முடிய பாரு வெள்ளையா இருக்கு, මගේ කොන්ද அப்படி நானே என்ன பத்தி ඒක சொல்லிக்கிறேன். මම ගැන කියනවා. கவனமா இருக்கு. பெற்றோர் பிள்ளைகள் உறவு, அவர் பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கு? දෙමාපියන්ගේ ළමයිගේ නෑකම எப்படி இருக்கு? ඒ කොහොමද කියන්නේ? பிள்ளைகளோட எல்லாம் உட்கார்ந்து எப்பயாவது நம்ம பேசணும். ළමයි එක්ක ඉඳගෙන අපි කතා කරනවා. இன்னொரு காலத்துல, ඉස්සර කාලේ அதாவது நான் சிறுவனாக இருக்கும்போது, මම පොඩි කාලේ இந்த டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் ஈஸ்டர் மாசம் நான் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம வீடு ஜெயிலேன்னு डिसेंबर जनवरी නැත්නම් ඊස්ටර් මාසෙ වුණා අපේ ගෙදර ஏன்னா උත්සවය. என்னுடைய தகப்பனுடைய குடும்பம் மிகவும் பெரிய ஒரு குடும்பம். අපේ තාත්තගේ පවුල ලොකු පවුලක්. கிட்டத்தட்ட 13 பேர் ஒரு கிரிக்கெட் டீமே வச்சிருந்தாங்க வீட்டுல. 13 දෙනෙක් හිටියා. 11 பேரா கிரிக்கெட் டீம்ல 2 எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அப்ப அப்படியான ஒரு குடும்பத்துல அவங்க டிசம்பர் மாசம் வந்தா எல்லாரும் அண்ணன் தம்பி எல்லாமே ஒண்ணா சேர்ந்துருவாங்க. ඒ වගේ කාලයක් ආවොත් ඔක්කොම එක පාරක්. நம்ம கத்தோலிக்க குடும்பம். අපි කතෝලික சிலர் தண்ணி போடுவாங்க, சிலர் போட மாட்டாங்க. සමහර අය බොනවා. சிலர் டம்ம மட்டும் அடிப்பாங்க. සමහර අය සිගරට් அப்ப அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து தண்ணி போடுவாங்க. අයියලා මල්ලි ඔක්කොම එක சிகரெட் குடிக்க மட்டும் ஒருத்தர் எண்ணி வெளியே போயிடுவார். සිගරට් බොන විතර එක්කෙනෙක් ஏன் மரியாதை? ඇයි ඒක ගෞරවයක්? ஆனா நல்லா இருந்தது. නමුත් ඔක්කොම හොඳ නෙවෙයි. ஆனால் இப்ப නමුත් දැන් ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ගැලවීම ලැබිච්ච தேவனை ஒன்றாய் ஆராதிக்கிற குடும்பம், දෙවියන්සේ ඒකට ஒன்னும் உட்கார்ந்து பேச மாட்டாங்க. ඒකට ඉඳගෙන කතා කරන්නේ. ஆளுக்கு ஒரு பக்கம் மொபைல் போன் வீடு நோண்டிட்டு එක එක්කෙනා ෆෝන් එක අරගෙන ඔබ அதை வச்சு சொல்லிட்டு இருக்கு. ඒ තියාගෙන කසනවා. இதான் நம்ம வாழ்க்கை. මේ තමයි අපේ ජීවිතය. பிள்ளைகளோட கூட அப்படி. ළමයි එක්ක எந்த பெற்றோர் பிள்ளைகளோடு கூட நாங்கள் அமர்ந்து பேசுவோம், දෙමව්පියන් කවුරුහරි ළමයි එක්ක ඉඳගෙන කතා කරනවා. பிள்ளைகளோடு கூட உள்ள உறவு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ළමයි එක්ක ඉන්න නෑකම කොහොමද කියලා බලන්න. ஊழிய வாழ்க்கை ஊழியம். සේවී ජීවිතයයි සේවයයි. சிலர் வந்து ஊழியம் போயிரு බොහෝ සේවී කියලා குடும்பத்தை பார்க்கறது, පවුල බලන්නේ නැහැ. குடும்பத்தை விசாரிக்கிறது. පවුල ගැන බලන්නේ ஊழியம் முடிச்சுட்டு வரும் பொழுது வேற யாராவது வீட்டுல ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. සේවය ඉවර වෙලා ඉතින් ගෙදර කවුරුහරි සේවය කරනවා. கடைசியில வந்து சொல்ல வேண்டியது, ஆண்டவரே
අන්තිමට කාලව ඇයිද වෙනවා. ஆண்டவர் அதை சொல்லலையே. දෙවියන්ගේ කිව්වේ නැහැ. எனக்கு இந்த ஊழியத்தை குறித்து கவலையே கிடையாது. මම මේ සේවය ගැන කිසිවක් ஏனென்றால் இந்த ஊழியம் கர்த்தருடைய. ඒ කියන්නේ මේ සේවය දෙවියන්ගේ. அந்த வேலை செய்யும்படியாக கர்த்தர் என்னை வைத்தார். ඒ වැඩ කරන්න දෙවියන්ගේ මාව. எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னால் செய்வது. කොහොමද කරන්න ඕනේ කියලා එයා කිව්වොත් அப்படி இல்லைன்னு சொன்னா பேசாம இருக்க வேண்டியது. ඒ නැත්නම් නිකන් நம்ம சர்ச்சில் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே கிடையாது. අපේ සභාවේ වැඩිපුර මොහොත් කරන්නේ யூத் கேம்ப், மதர்ஸ் யூனியன், ஃபாதர்ஸ் யூனியன், இந்த யூனியன்லாம் கிடையாது. මේ වගේ සභාවේ නැහැ. இதெல்லாம் கம்பெனில. இங்க வந்து ஆராதனை இருக்குது. මේ සමයේ නමස්කාරය உங்க කියනවා. வீட்ல ஜெபத்துக்கு கூப்பிட்டா நாங்க வந்து ஜெபம் ගෙදර යාඥාවට අඬ ගියොත් அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ඒ කරන්නේ කිසියක් නැහැ. வந்து ஜெப ஊழியம் மட்டும் இருக்குது. යාඥාවේ සේවය විතරක් ஏன்னா කියනවා. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளம். ඒ තමයි අපේ ජීවිතයේ මූලිකම. நாம் ஜெபிக்க வேண்டும். අපි යාඥා කරන්නේ. அந்த அந்த அதுதான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ඒ තමයි අපි ගාව තියෙනවා. முதலாவது தேவன், ஒவ்வொருடைய வாழ்க்கையில முதலாவது தேவன் இருக்க வேண்டும். හැමෝගේ ජීවිතේ පළමුව දෙවියන්. இரண்டாவது உங்களுடைய குடும்பம் இருக்க வேண்டும். දෙවනුව පවුල තියෙනවා. மூன்றாவது நீங்கள் செய்கிற வேலையா இருக்கட்டும், நீங்கள் செய்கிற தொழிலா இருக்கட்டும், நீங்கள் படிக்கிற படிப்பா இருக்கட்டும், அது மூன்றாவது. ඔයාලා කරන රස්තාවල නැත්තම් ඉගෙන ගන්නවා. மற்றது எல்லாமே அதுக்கு அடுத்தது. ඊළඟට අනිත් දේ ඔක්කොම ඊළඟට. எனவே ஊழியமானாலும் சரி, සේවය වුණා. அது எனவே நம்முடைய ஆடை அலங்காரம் அது சரியா இருக்கும். අපේ අලංකාරය හරියට තියෙනවා. நிறைய பேர் டிக் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஊழியக்காரங்களோட மனைவிமாரே டிக் அடிக்கலாம். வேதம் சொல்றது கருப்பு வெள்ளையாக்க நம்மால முடியாது. වචනේ කියනවා සුදු එක කළු කරන්න එපා කියනවා. இந்த பர்த்டேக்கு கூட ஒரு தம்பி சொன்னாப்ல. මගේ බර්ත්ඩේ එක මම அடிச்சிருங்க. මාස 10ක් ගත්තා. நிறைய பேர் சொன்னாங்க. அடிச்சிங்க. அடிச்சாலே வயசு அதுதானே. வயசை மாற்ற முடியுமா? ඩයි කරුවට වයස වෙනස් කරන්න බෑ. அவ்வளவுதான். அதனால நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. මේක මේව කරන්න අවශ්‍ය නැහැ. இந்த வெள்ளையானதுக்கு காரணம் கூட எனக்கு இப்பதான் தெரியுது. මේ කොණ්ඩේ සුදු වෙන එක හේතුව ஏன் சொன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் முன்ன நான் வேலை செய்யற நாட்கள்ல மவுண்ட் லெவனியால ஹோட்டல்ல சலூன் வச்சிருந்தாங்க. මම ඉස්සර වැඩ කරන කාලේ මගේ යාළුවෙක් සලූන් එකක් நான் மவுண்ட் லெவனியால தான் அப்ப வந்து இருந்தேன். මම ඒ ස්ථානයේ තමයි ரூம் ஒன்று எடுத்திருந்தேன். කාමරේ හිටියේ. திடீர்னு ராத்திரி 8 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. එයා රෑ 8ට එක මාට කෝල් කරලා කියනවා. மச்சான் போறேன். நான் கிளம்பி போயிடுறேன். போனா நல்லா ப்ளீச் போட்டு அடிச்சுட்டு யாருக்காவது தலைக்கு போட்டு மிச்சம். சரியா? எனக்குன்னு செய்வது கூட கிடையாது. කාටරි දාපු එක ඉතුරු போனா இன்னைக்கு ஒரு கலர் அடிப்பா, அந்த கலரோட ஒரு வாரம் திடீர்னு. ජීවිත එක පාටක් ගානේ அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு 2 வாரம் போன பிறகு திருப்பி சொல்லுவாங்க மச்சான் போறேன் அப்படின்னா. ඊට පස්සේ සති දෙකකට පස්සේ කියනවා சும்மா தானே. නිකන් නේ. சும்மா கிடைச்ச தலைவலியும் நான் வாங்கிக்கிறேன். නිකන් ලෙඩක් හරි අපි දානවා. அங்க போயிட்டு திருப்பி அந்த கலரை அடிக்கிறதுக்கு மறுபடியும் ப்ளீச் போட்டு அதை இல்லாம ஆக்கி இன்னொரு கலரை போட்டு அனுப்புவோம். ඊට පස්සේ බ්ලීච් කරලා තව පාටක් දාලා යනවා. கடைசியில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முடி வெள்ளையா போகும். අන්තිමට දැන් කොණ්ඩේ සුදු වෙනවා. வெள்ளையா போனது மாத்திரமல்ல, தன் முடி தலையில இல்ல. සුදු නායක විතරක් නෙමෙයි කොණ්ඩේ නෑ ඔළුව. இப்படி குனிஞ்சா எனக்கு சூரியன் அப்படியே தெரியும். ஏன்? இது நான் பண்ணதுக்கு பிரதிபலன். මේව මම කරපුවා මේ ඵල. எங்க அப்பா தலையில கூட முடி இருக்கு. අපි තාත්තයි කොණ්ඩේ சரி, எனவே அதை நாங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ඒක අපි හරියට බලලා ගන්න. நம்முடைய பேச்சு, අපි කතා කරන්නේ. நம்ம யாரோட எப்படி பேசணும்னு நாம நிதானித்து பேசணும். අපි කාර්තිකද මොනවද කතා කරන්නේ කියලා අපි බලන්න. அதிகமான வார்த்தையினால கவனம் இல்லாமல் போகும். எனவே நாங்கள் கவனமாக இருக்கணும். අපි ප්‍රවේශම් වෙන්න. அடுத்தது சரீரத்தை நாங்கள் சரியாய் பாதுகாத்து வேண்டும். අපේ ශරීරය හොඳට බලා ගන්න. இன்னைக்கு நிறைய பேர் டட்டு குத்துறாங்க. அது கூட ගන්නට උගන්වනවා. பார்த்துருக்கீங்களா? බලලා තියෙනවා. சில பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பேது கட்டுவதுனே தெரியாம இருக்கும். සමහර අය බැලුවොත් මොනවද කම මොනවද அந்த அளவுக்கு டட்டூஸ் இருக்கு. එච්චරම තියෙනවා. இந்த கால்ல குத்தி இருக்கிறாங்க. சில பெண்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க பார்க்க கூடாத இடங்கள்லாம் குத்தி இருக்கலாம். සමහර අය කියනවා ඔය දාන්න හොඳ නැති ස්ථානවල நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபேஸ்புக்ல தான் நீங்க வேண்டிய மாதிரி பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம்ல பார்க்கலாம். කියන්න අවශ්‍ය නැහැ. Facebook එකේ ඔක්කොම බලන්න පුළුවන්. அந்த கிறிஸ்துவ முத்திரை போட தான் வருது. අන්ති ක්‍රිස්තුස් මුද්‍රයක් ගන්න යනවා. எனவே முத்திரை போடாதபடி ஒரு சரீரங்களை பேர்படுத்தாத காரியங்களை பதிக்காதபடிக்கு මේ பார்த்து වගේ සලකුණු දාගන්න නැතුව අපි බලන්න. ஐயோ ரட்சிக்கப்படாத கொண்டதானே ඒ ගැලවීමට කලින් இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. අවස්ථාවක් තියෙනවා. ஆனாலும் அதற்காக நாங்கள் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்க නමුත් வேண்டும். ඒ ගැලවෙන අපි දෙවියන්ගේ සමාව වෙනවා. அடுத்து ஊழியருக்கு கீழ்ப்படுகிறது குறித்து, සේවකයන්ට කී நம்முடைய කරුවා. உண்மை தன்மையை குறித்து අපේ අවංකකම ගැන. வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். අපි වචනේ බලන්න. ஊழியருக்கு நாங்கள் எப்படி கீழ்ப்படிய வேண்டும். සේවකයාට කොහොමද කී කරුවා. எலியா எலிசாவுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். එලියා ඉස්සර ජීවිතය අපිට බලන්න පුළුවන්. நாகமான் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். මානවගේ ජීවිතය අපිට බලන්න පුළුවන්.
இசைக்கேல் தீர்க்க ராஜாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். එසේකියල්ගේ ජීවිතය අපිට බලා ගන්න පුළුවන්. தாவீதினுடைய படையிலே நாங்கள் பார்க்கலாம். දාවිද්ගේ සේනාවේ අපිට බලා ගන්න. எனவே நாங்கள் எப்படி கீழ்ப்படிய வேண்டும், எப்படி உண்மைத்தன்மையாக இருக்க අපිට வேண்டும். කොහොමද කීකරන්නේ කොහොම අවශ්‍යකම් அடுத்தது பெருமை. ඊළඟ උසස්කම. சில நேரங்களில் நமக்கு தெரியாமலே இருப்போம். සමහරවිට අපිට දන්නේ නැතුව උසස්කම. அதாவது நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதே பெருமையா நாங்கள் அப்படி நான் என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்லி நாங்கள் வைத்துட்டு இருக்கோம். මම යටත් කරනවා කියලා මම උසස් කරගෙන. ஆனால் வேதம் சொல்லுகிறது නමුත් වචනේ කියනවා. பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து උසස්කම තියෙන කෙනාට විරුද්ධයි දෙවෙනවා. நாங்கள் மேன்மைப்படுத்துறது நம்மளால முடியாது. අපි උසස් කරන්න අපිට බෑ. நாம் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறது மாண்டோம். අපි ජීවත් වෙන දෙවියන් වහන්සේ කරුණාව. இந்த ஊழியம் கர்த்தர் கொடுத்தது. මේ සේවයේ දෙවියන් වහන්සේ இந்த ஜீவன் கர்த்தர் கொடுத்தது. මේ ජීවන දෙවියන් தாளந்துகள் கர்த்தர் கொடுத்தது. තාලන්තයේ දෙවියන් எனவே වහන්සේ எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. මේවා ඔක්කොම දෙවියන් எனவே වහන්සේ பெருமை பாராட்டுகிறது ஒன்றுமே கிடையாது. මේ වලින් උසස් කරන කිසි அடுத்து දෙයක් மேட்டிமை. மேட்டிமை என்ன விட்டு ஆள் கிடையாது. අපි දෙවියන් වහන්සේට වැඩි நான் කෙනෙක් இல்லைன்னா அதை செய்யவே முடியாது. මම නැත්තම් ඒව நான் இல்லைன்னா කරන්න அப்படியே படுத்துறோம். මම නැත්තම් ඕමල නැති වෙනවා யார் இல்லாட்டியும் நடந்துக்கிறது நடந்துட்டு தான். කවුරු නැතත් සිදුවෙන එක සිදුවෙයි நடக்குது நடந்து தான் நடக்கும். සිදුවෙන එක සිදුවෙනවා இல்லை நான் சொல்றேன், ஐயோ அவர் இறந்து போயிட்டாரே, அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. ඒ වගේ දේවල් අපි හරියට බලා ගන්නවා ஆரம்பத்திலே நாங்கள் வாசித்த பிரகாரம் පටන් ගන්න අපි ஏழைகள் விதவைகளுக்கு நாங்கள் செய்கிறதான தான தர்மங்களை குறித்து நாங்கள் கவனமாயிருக்கோம். අපි අනිත් අයට කරන දේවල් ගැන අපි ප්‍රවේශම් වෙනවා அதை நாங்கள் செய்ய வேண்டும். ඒවා අපි කරන්න ஏனென்றால் ஆண்டவர் அதை செய்ய முடியாது சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේ ඒක කරන්න කිව්වා ஏழைகள் விதவைகள் திக்கற்றோர்கள் இவர்களை நாங்கள் விசாரிக்கிறோம். වැදගත් වගේ අපි බලා ගන්නවා அடுத்தது திருமணத்தை குறித்தும் விவாகரத்தை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். විවාහය ගැන අපි හරියට බලා நம்ம இஷ்டப்பட்ட விதமா நாங்கள் திருமணம் செய்ய முடியாது. අපි ඕන විදිහට විවාහය කරන්න நாங்கள் நினைச்ச நேரத்தில் விவாகரத்து பண்ணவும் முடியாது. ඕන